Praise the Lord. Hallelujah. 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 முன் செல்லும் தேவன் என்பதே தேவன் இந்த நாளில் நமக்கு தரும் தேவ செய்தி. आज का वचन में वो हमारे आगे चलने वाला ही परमेश्वर. ஒன்று நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையிலான வசனங்களை வாசியுங்கள். पहला इतिहास उसका 14वां अध्याय उसके 11वें वचन से आगे. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். அல்லேலூயா. தேவன் யுத்தம் செய்யும்படி நமக்கு முன்னே செல்லுகிற தேவன். परमेश्वर युद्ध करने के लिए हमारे आगे चलने वाला परमेश्वर. தாவீதின் யுத்தங்களிலே தாவீதுக்கு முன்னணியிலே தேவன் சென்று ஜெயம் கொடுத்தார். दाऊद के युद्ध में उसके आगे चल के परमेश्वर ने जय दी. குறிப்பாய் நாம் வாசித்த வேத பகுதியிலே विशेष रूप से जो ये भाग हमने पढ़ा है பெலிஸ்தரோடு நடந்ததான ஒரு யுத்தம். फिलिस्तियों के साथ चला हुआ एक युद्ध. அந்த யுத்தத்திற்கு போகின்றபடி தேவனிடத்தில் தாவீது ஆலோசனை கேட்டார். इस युद्ध में जाने के लिए दाऊद ने परमेश्वर से सलाह ली. அப்பொழுது தாவீதுக்கு உண்டான தேவ ஆலோசனை, उस समय परमेश्वर की सलाह आई, நீ முசுக்கட்டை செடிகளின் பக்கத்திலே ஒளித்திரு. तू उस वृक्ष के निकट छुपे रहे. இந்த யுத்தத்தில் நான் உனக்கு முன்னே செல்லும்படி நீ காத்திரு. यहाँ जानकर युद्ध करना कि मैं तेरे आगे चलूं. உன்னுடைய கவனம் முழுவதும் முசுக்கட்டை செடியின் நுனியில் கேட்கிற இரைச்சல் சத்தத்தின் மேல் இருக்க வேண்டும். और तू तूत के वृक्ष के फगुने किस्में से सेना के चलने की सी आहट सुन. அந்த முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கும் பொழுது उस तूत के वृक्ष की में एक संसाहन की आहट सुनने से நான் உனக்கு முன்னே யுத்தத்துக்கு புறப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிவாயாக. तो ये जान लेगा कि मैं तेरे लिए युद्ध के लिए आगे चला हूं. உடனே நீ புறப்படு, तुरंत तू निकल जा, அப்பொழுது நீ ஜெயம் பெறுவாய். तब तू जय को पाएगा. இந்த ஆலோசனை பெற்ற தாவீது इस सलाह को पाने वाला दाऊद முசுக்கட்டை செடிகளின் இடையிலே அவர் அமர்ந்து ஒளித்து காத்திருந்தார். वो तूत के वृक्ष की फुनगुनी के निकट वो बैठकर उसकी बाहर जोने लगा. அவருடைய கவனம் எல்லாம் उसका पूरा ध्यान தேவன் மேல் இருந்தது. परमेश्वर के ऊपर था. அவருடைய செவிகள் எல்லாம் उसके सुनने की शक्ति சத்துருடைய ஆரவாரத்தை கேட்கவில்லை, और शत्रुओं के चिल्लाहट को नहीं सुनी, தன்னுடைய மக்களுடைய நிலைமைகளை கேட்கவில்லை. अपने लोगों की स्थिति को नहीं सुना. இப்பொழுது அவருடைய செவிகள் ஒரே சத்தத்துக்கு காத்திருக்கிறது. अभी जो उसका कान इस बात के लिए ध्यान दे அந்த रहा था, முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே இரைச்சல் கேட்க வேண்டும். उस तूत के वृक्ष की सनसनाहट, அப்படியே காத்திருந்தார். वो उसके लिए इंतजार कर रहा அந்த था. சத்தம் உண்டான உடனே वो आवाज सुनते ही அவருக்கு தெரியும் இது கர்த்தர் புறப்படுகிற சத்தம். वो जान गया कि ये परमेश्वर निकलने वाला युद्ध, கர்த்தர் எனக்கு முன்னே போகிற சத்தம். यहोवा मेरे आगे चलने का शब्द. தேவன் சொன்னபடியே தாவீது புறப்பட்டார். जैसा परमेश्वर ने कहा वैसे दाऊद निकला. தேவன் பெலிஸ்தர் மத்தியில் பெரிய ஜெயத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். परमेश्वर के साथ उसको बड़ी एक जय को दिया. பெலிஸ்தரை இஸ்ரவேலர் முறியடித்தார்கள். फिलिस्तियों को इस्राएलियों ने नाश किया. அது மட்டுமல்ல, यही काफी அந்த नहीं, யுத்தத்தின் முகாந்தரமாக उस युद्ध के अंत में அந்த ஜெயத்தின் செய்தி தேசங்களில் பரவினது. वो जय का संदेश पूरे देश में फैल गया. தாவீதினுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமானது. और दाऊद की कीर्ति सब देशों में फैल गई. அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேல் வரப்பண்ணினார். उसके भय से सारी जातियों के अंदर भर दिया. இன்று இங்கே சிலருடைய வாழ்வில் இதை செய்ய விரும்புகிறார். आज बहुतों के जीवन में प्रभु ये करना चाहता है. அநேக மனிதர்களால் நீ கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். तो बहुतों के लोगों के द्वारा दुख उठा रही உன் है. சத்துருக்களுடைய தொகை அதிகம். और तेरे शत्रुओं की गिनती अधिक है. ஒவ்வொரு சத்துருக்களாய் உனக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். हर दिन तेरे शत्रु बढ़ती जा रहे हैं. காரணமின்றி உன்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். कारण तुझे विरोध करने वाले बहुत हैं. உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபித்து ஜெபித்து ஒவ்வொன்றாய் ஜெயம் பெற முயற்சிக்கிறாய். तो अपनी प्रार्थना करते करते उसमें जय लेने की कोशिश कर रही ஒரு है. யுத்தம் ஜெயிக்கும் பொழுது ரெண்டு யுத்தம் வருகிறது. तो एक युद्ध को जय करने से दूसरा युद्ध இன்னும் आता है சத்துருக்கள் பெருகுகிறார்கள். और शत्रु
बढ़ रहे हैं। மிகவும் தளர்ந்த ஒரு மனதோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். तो बहुत थकी हुई मन से आज यहाँ आई है। ஆனால் தாவீதுக்கு சொன்ன ஆலோசனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். जैसे दाऊद को उसने युक्ति दी वैसे आज वो आपको कह रहा है। கர்த்தர் உங்கள் முன்னே போக விரும்புகிறார். यहोवा तेरे आगे जाना चाहता है। நீங்கள் அவருக்கு பின்னே செல்லும்படி காத்திருங்கள். तो उसके पीछे चलने के लिए इंतजार कर। முசுக்கட்டை செடிகளின் நுனியில் இரைச்சல் கேட்க மட்டும் காத்திருங்கள். उस दूध के वृक्ष की फुनगुनी में आहट को सुनने तक के तू इंतजार கர்த்தருடைய कर। பாதத்தில் தரித்திருங்கள். परमेश्वर के चरणों पर तू बनी रहे। பலவேளை நீங்கள் உங்கள் சொந்த யோசனையினால் யுத்தம் பண்ணுகிறீர்கள். कुछ एक समय में आप अपने विचारों के द्वारा युद्ध करते हैं। நீங்கள் இதுதான் நல்ல வேளை என்று சொல்லி செயல்படுகிறீர்கள். आप सोचते हैं कि यही अच्छा समय है, ऐसा करते हैं। ஆனால் இன்றோ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க தீர்மானியுங்கள். लेकिन आज इस बात की निर्णय ले कि आप परमेश्वर की சத்துருவின் चरणों में रहें। ஆரவாரத்தை கண்டவுடனே அவசரப்பட வேண்டாம். शत्रुओं की चिल्लाहट को देखकर आप जल्दीबाजी ना करें। உங்களோடு இருக்கிற மக்களுடைய அசைவுகளை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். आपके साथ रहने वाले लोगों की क्रियाओं को ना देखें। சவுல் அப்படித்தான் செய்தான். शाऊल ने वैसा ही किया। சத்துருக்களுடைய ஆரவார சத்தத்தை கேட்டான். और शत्रुओं की चिल्लाहट के शब्द को सुना ஆத்திரப்பட்டான். और जल्दीबाजी की। தன்னோடு இருக்கிற மக்கள் பிரிந்து போகிறார்கள், சலசலப்பு உண்டாகிறது, அவங்க சத்தத்தை கேட்டான். और अपने लोग उससे जुदा हो रहे हैं और इस तरह की सनसनाहट को सुनकर उसने डरा। அதனால் துணிந்து சாமுவேலுக்கு காத்திராதபடி பலியை செலுத்தி போட்டான். इसलिए डिटाई पूर्व उसने साउल की அது கர்த்தருடைய பார்வையிலே அவன் மேல் குற்றமாய் இருந்தது. और प्रभु की नजरों में वह दोष था। சாமுவேல் சவுலை கடிந்து கொண்டார். और सामुएल ने साउल को डांटा। நாம் எந்த யுத்தத்துக்கும் அவசரப்படக்கூடாது. हमें किसी भी युद्ध के लिए जल्दीबाजी நம்முடைய नहीं करना தேவன் चाहिए। புறப்படும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். परमेश्वर हमारे आगे चले इसके लिए हम इंतजार करना சத்துருக்களுடைய चाहिए। ஆரவாரத்தை கேட்டு அவசரப்பட்டு விடாதிருங்கள். शत्रुओं की चिल्लाहट को देखकर आप क्रोधित ना அவர்கள் हो। வாயில் வந்ததை பேசுவார்கள், और जैसा उनके मुंह में आएगा वैसे वो बोलेंगे, மிரட்டுவார்கள். आपको डांटेंगे। ஒன்னும் ஆத்திரப்படாதிருங்கள். तुरंत आप जल्दीबाजी ना கர்த்தருடைய करें। பாதத்திலே காத்திருங்கள். प्रभु के चरणों में बने रहें। உங்களோடு இருக்கிறவர்கள் தூண்டுவார்கள். आपके लोग जो रहते हैं आपको भड़काएंगे இப்ப நீ அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லுவார்கள். और इस तरह से कर या वैसा कर, நீ இப்படி ஒரு வார்த்தை கேளுன்னு சொல்லுவார்கள். तू इस तरह से सुन, ऐसा कहेंगे। தயவு செய்து ஆத்திரப்படாதிருங்கள். मैं विनती करता हूँ कि आप ऐसा ना இந்த करें, யுத்தம் மாம்சத்துக்குரியது அல்ல. क्योंकि शारीरिक रूप से ये युद्ध नहीं है। இன்றைக்கு இந்த வழியில் யுத்தம் செய்தால் தொடர்ந்து ஒரு பெரிய ஜெயம் கிடைக்க போகிறது. आप इस तरह से यदि युद्ध करेंगे तो एक बड़ी जय आपको मिलेगी। உங்கள் யுத்தங்களுக்காய் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருங்கள். आपके युद्ध के लिए परमेश्वर के चरणों पर आप बने அவர் रहें। சொல்லட்டும். वो बोलने पाए, ஒன்றும் தலை முழுகி போகாது. किसी तरह से वो उल्टा नहीं होगा। அவருக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் சத்துருவை மிஞ்சி வர விட மாட்டார். यदि आप उसका इंतजार करेंगे तो शत्रु आपसे हावी नहीं होंगे। இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று கட்டளையிடுகிற கர்த்தர். और यहाँ तक आ, इसके आगे न बढ़, आज्ञा देने वाला यहोवा। 3/2 சமுத்திரம் இந்த பூமியில் இருக்கிறது. तीन का 2 भाग समुद्र हमारे देश में அந்த है। சமுத்திரத்துக்கு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். उस समुद्र की एक सीमा परमेश्वर ने रखी है மணலை அதன் எல்லையாய் வைத்தார். और रेत को उसकी सीमा के रखा। பெரிய எரிகோ கோட்டை அதுக்கு அவர் எல்லையாக வைக்கவில்லை. यरीहो की उस सरपना को उसकी सीमा नहीं रखा மணலை எல்லையாக வைத்தார். और रेत को उसने अपनी सीमा रखा। யோபின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், अय्यूब की पुस्तक में पढ़ते हैं, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சமுத்திரத்துக்கு சொல்லி இருக்கிறார். वो समुद्र कहता कि तू यहाँ तक आ और इससे आगे न बढ़। உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று சொல்லி और இருக்கிறார். तेरी लहरें थम जा, ऐसा कहा है। அது மிஞ்சி வராது. वो आगे नहीं आएगी। அந்த தேவன் உன்னுடைய தேவன். वो परमेश्वर तेरा परमेश्वर है। சத்துருக்களின் ஆரவாரத்தை கண்டு நீ ஒரு பொழுதும் அஞ்சாதே. शत्रुओं की चिंताहट को देखकर तू ना डर। கர்த்தர் போட்ட எல்லையை தாண்டவே மாட்டான். परमेश्वर उस सीमा को लांघने नहीं देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது जब आप परमेश्वर के चरणों पर बने रहते அங்கே हैं, ஏதோ நடந்துருமோ இங்கே ஏதோ நடந்துருமோன்னு பயப்படவே கூடாது. वहाँ पर इस तरह से होगा या इस तरह से होगा, आप डरे நீங்கள் नहीं। யாருடைய பாதத்தில் இருக்கிறீர்கள்? आप परमेश्वर के किस சர்வலோகத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறீர்கள். सारी सृष्टि के परमेश्वर पर। அவரை மிஞ்சி பூமியில ஒரு காரியம் நடக்குமா? उसकी आज्ञा बगैर कुछ नहीं चलेगा। அவரை மிஞ்சி சந்திரன்ல சூரியன்ல ஒரு காரியம் நடக்குமா? क्या चंद्र और सूर्य पर कुछ कार्य ஆகாய चलेंगे? மண்டலத்துல ஒரு காரியம் நடந்துருமா? किस आकाश के मंडल में कुछ அந்த कार्य चलेंगे? விண்வெளியில ஒரு காரியம் நடந்துருமா? किस अंतरिक्ष में அந்த कुछ होगा? மகத்துவமான தேவனுடைய பாதத்திலே நீ இருக்கிறாய். उस सामर्थ्य परमेश्वर के चरणों पर तू அந்த बैठी है। சத்தத்துக்கு இந்த சத்தத்துக்கும் பயப்படாதே. उस शब्द के द्वारा इस शब्द को அல்லேலூயா. हालेलुया। நீ பொறுமையுடன் காத்திருந்தால் यदि तू- காலத்துக்கும் ஜெயம் உனக்கு காத்திருக்கிறது. धीरे से यदि तू बनी रहे तो एक समय में जय तेरे लिए रखी है। அல்லேலூயா.
हालेलुया அல்லேலூயா हालेलुया பொறுமையுடன் காத்திருப்பீர்களாக पूरी शांति के साथ बने रहे அப்பொழுது கர்த்தர் பேசுவார் तब परमेश्वर बात எசேக்கியா ராஜாவை பாருங்கள் हिजकिय्याह राजा को देखिए சத்துரு வந்து வாசலிலே நிற்கிறான் शत्रु उसके द्वार पर खड़े थे முற்றுகை போட்டு விட்டான் और उन्होंने घेरा बांध दिया தன்னிலும் था பலத்த சத்துரு वो उससे भी बढ़कर शत्रु थे பயங்கரமான சாம்ராஜ்யம் उसका साम्राज्य बड़ा था அங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் वो आए थे இவன் தைரியமாய் போய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ये உட்கார்ந்தான் पूरी हिम्मत के साथ परमेश्वर के भवन में गया ஐயோ நான் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்தா நாட்டுல ஏதாவது நடந்துருமா ओ यदि मैं परमेश्वर के भवन में बैठूं तो देश में क्या होगा சத்துரு உள்ள வந்துருவானா क्या ये शत्रु अंदर आ जाएगा கோட்டையை உடைச்சிருவானா கதவை திறந்துருவானா क्या बाड़े को तोड़कर वो द्वार में अंदर आ जाएगा அதெல்லாம் பற்றி அவன் யோசிக்கவில்லை उन सभी के बारे में उसने नहीं நான் सोचा யாருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறேன் मैं किसकी चरणों पर आया हूँ இவங்க அத்தனை பேரையும் கரத்துல வைத்திருக்கக்கூடிய சர்வ வல்லோடைய சன்னிதானத்திலே इन இருக்கிறேன் सभी को अपने हाथ में रखने वाले सर्वशक्तिमान அவரை परमेश्वर மிஞ்சி ஒன்றும் அசையாது उसकी आज्ञा के बगैर कुछ नहीं हिल सकता ஹalleluya हालेलुया இந்த விசுவாசம் இன்றைக்கு வருவதாக ये विश्वास आ जाने पाए அவன் தைரியமா அங்க போய் உட்கார்ந்து இருந்தான் वो पूरी हिम्मत के साथ वहाँ बैठा ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் வார்த்தை வர்றது வரைக்கும் அங்கதான் இருந்தான் ऐसे हाँ भविष्यद्वक्ता के शब्द आने तक क्यों தேவனுடைய வார்த்தை வந்தது परमेश्वर के शब्द वहाँ आए யுத்தம் நடக்காது युद्ध नहीं होगा அவன் திரும்பி போவான் वो फिर से लौट जाएगा அவன் தேசத்துல போய் அவன் விழுவான் वो अपने देश में जाकर गिरेगा அல்லேலூயா हालेलुया வார்த்தை வந்த பிறகு அவன் அரண்மனைக்கு சென்றான் और जैसे शब्द उसको मिले वो अपने महल में गया அவன் நிம்மதியா இருந்தான் वो पूरी शांति से था சுற்றிலும் சத்துரு ஆர்ப்பரித்துக் கொண்டு நிக்கிறான் चारों ओर शत्रु घेर रहे थे எசேக்கியா நிம்மதியா இருந்தான் हिजकिय्याह पूरी ஏன்னா शांति से बना கர்த்தர் था புறப்பட சொல்லவில்லை क्योंकि परमेश्वर ने उसे जाने के लिए नहीं कहा அவனோடு போய் பேசுன்னு சொல்லவில்லை उसे तुझे बातें कर ऐसा नहीं कहा எல்லாம் இறங்கி எல்லாம் ரெடி பண்ணுன்னு கர்த்தர் சொல்லல और तू सभी बातें के तैयार हो ऐसा नहीं कहा பேசாமல் இருந்தான் वो शांति से रहा ஹalleluya हालेलुया அதுக்கிடையிலே ஒரு கடிதம் வந்து விட்டது उसके बीच में एक चिट्ठी उसे प्राप्त हुई உடனே திரும்ப ஆத்திரப்படவில்லை और फिर से उसने जल्दीबाजी नहीं அவன் की திரும்பவும் பொறுமையோடு இருக்கிறான் फिर भी वो शांति से बना கர்த்தர் रहा அல்லவா சொன்னார் क्योंकि परमेश्वर ने उसे कहा யுத்தம் था நடக்காது என்று சொன்னார் परमेश्वर ने कहा कि युद्ध नहीं அவனாக चलेगा போவான் என்று சொன்னார் वो ही लौट जाएगा ऐसा कहा அவன் தேசத்திலே விழுவான் என்று சொன்னார் अपने देश में गिरेगा ऐसा कहा है ஆகவே அவர்ட்ட போய் கேட்போம் என்ன விஷயம் तो उससे जाकर कहें திரும்பவும் पूछे கடிதத்தை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு வந்துட்டான் फिर से उस चिट्ठी को लेकर परमेश्वर के என்ன पास आया। பெரிய விசுவாசம் कितना बड़ा विश्वास ஹalleluya हालेलुया என்ன பெரிய பொறுமை कितनी बड़ी एक शांति திரும்ப வந்து வாசிக்கிறான் और फिर से आकर से पढ़ता है ஆண்டவரே हे இதோ परमेश्वर இப்படி எழுதி அனுப்பி இருக்கிறான் देखिए इस तरह से लिखा है என்ன செய்யட்டும் मैं क्या करूं ஹalleluya हालेलुया கர்த்தர் சொன்னபடியே செய்தார் और परमेश्वर ने जैसा कहा उसने कहा நீ யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு கர்த்தர் சொன்னா நீ ஏன் போகிற परमेश्वर ने कहा कि तू युद्ध में ना जा तो तू क्यों जा रहा है அப்படி போனால் அடிதான் வாங்குவாய் यदि तू जाएगा तो तू मार खाएगा அவன் முறியடிப்பான் உன்னை वो तुझे मारेगा உடைய ஆத்திரத்தினால் நீ அழிகிறாய் तू अपने चलते भी के बाजी के कारण नाश தேவ होगा பிள்ளையே பொறுமையை தரித்துக்கொள் हे प्रभु के बच्चों तू शांति को धारे रहे கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்றதை தெரிந்துகொள் तू परमेश्वर के चरणों में बैठना चुन ले சும்மா மனுஷ ஆலோசனை கேட்டு ஆத்திரப்பட்டு எத்தனையோ சிக்கல்ல சிக்கி போய் கிடக்கிறாய் तूने मनुष्य की सलाह लेकर कितनी उलझनों में तू फंसी है உனக்கு அனுகூலம் காட்டுகிறவர்கள் தான் உனக்கு ஆபத்தாய் இருக்கிறார்கள் जो तुझे लाभ की सुविधाओं की बात देते हैं वही तेरे लिए खतरनाक தூண்டி है தூண்டி விடுகிறார்கள் तुझे उभार रहे हैं உனக்கு வரும் ஆபத்திற்கு அவர்கள் உனக்கு உதவி செய்வார்களோ क्या तेरी जो आफत आ रही है उसके लिए वो तेरी मदद நீ करेंगे ஏன் மனித ஆலோசனை கேட்டு சிக்கல்களிலே சிக்குகிறாய் क्यों तू मनुष्य की सलाह लेकर उलझ रहा है இன்று உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு आज तेरे परमेश्वर पर तू विश्वास कर அவருடைய வல்லமையை நம்பு उसकी सामर्थ पर विश्वास कर அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சத்துரு ஓடி और போவார் यदि वो एक बार शब्द कह दे तो शत्रु भाग जाएगा அல்லேலூயா हालेलुया யுத்தங்கள் ஓயாமல் இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு और युद्ध शांत हो जाएंगे तेरे உன் लिए வாழ்க்கையில் யுத்தங்கள் ஓயவில்லை और तेरे जीवन में युद्ध शांत காரணம் நீ नहीं है கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கவில்லை कारण यहाँ की तू परमेश्वर के चरणों पर नहीं இந்த बैठी பெரிய பராக்கிரமசாலியாகிய தாவீது ராஜா एक बड़ा पराक्रमशाली दाऊद யுத்தம் செய்வது அவனுக்கு தண்ணிப்பட்ட பாடு और उसका युद्ध करना उसके लिए बहुत सरल काम था அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன் वो छोटी सी उम्र से युद्ध एक वीर था காடு காடாக வாழ்ந்தவன் वो जंगलों में जीने वाला மலை மலையாக வாழ்ந்தவன் और पहाड़ों पर जीवन குகை जीने वाला குகையாக தங்கி இருந்தவன் गुफाओं में रहने वाला யுத்தத்தை பற்றி அஞ்சுவதே இல்லை वो युद्ध के प्रति डरना नहीं அந்த வீரன் वह वीर கர்த்தருடைய பாதத்தில் பொறுமையோடு वो காத்திருந்தார் परमेश्वर के चरणों में धीरज से बना रहा அல்லேலூயா हालेलुया
அல்லேலூயா. हालेलुया। காத்திருந்து ஜெயம் எடுத்தால், यदि हम इंतजार करें और जय लें, கர்த்தருடைய ஆலோசனைப்படி ஜெயம் எடுத்தால், परमेश्वर की सलाह के अनुसार जय लें, அந்த ஜெயத்தினால் उस जय के द्वारा அவனுடைய கீர்த்தி சகல ஜாதிகளிடத்திலும் பரவினது. उसकी कीर्ति सारी जातियों में फैल गई। எல்லாவனும் பயந்து நடுங்கினான். सभी लोग डर से उठे। அடி வாங்கினது பெலிஸ்தன், जो मार खाया था वो फिलिस्ती ஆனால் था, நடுக்கம் பிடித்தது அத்தனை ஜாதிகளுக்கு. लेकिन डर सबके अंदर सारी இதுதான் जातियों में கர்த்தர் समाया। முன்னே சென்று செய்கின்ற யுத்தம். यही है आगे चल के चलने वाला युद्ध। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर आगे। நீங்கள் சில யுத்தங்களை ஜெயித்திருக்கலாம், आपने कुछ एक युद्ध जिए होंगे, அந்த யுத்தத்தை தான் ஜெயித்தீங்க. आप उन युद्धों को ही जीत அடுத்து पाए। ரெண்டு பேர் சேர்ந்து படம் எடுத்து வந்துட்டானே, फिर दो लोगों को लेकर आ गया है, அவனுக்கு உங்க மேல பயம் இல்லாமல் போயிற்று. उसके ऊपर तुझे भय नहीं रहा। ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். लेकिन आज परमेश्वर तेरे लिए युद्ध करना கர்த்தர் चाहता है। முன்னணியிலே சென்று யுத்தம் பண்ண விரும்புகிறார். परमेश्वर तेरे आगे चलकर युद्ध करना இந்த चाहता है। யுத்தம் நீ ஜெயித்தால், यदि युद्ध जीत जाए, கர்த்தருக்கு பின்னாலே சென்று ஜெயித்தால், यदि तू पीछे चलकर युद्ध जीते, ஒரு சத்துரு வீழும் பொழுது एक शत्रु गिरने அனைத்து पर சத்துருக்களும் பயந்து ஓடி விடுவார்கள். सभी शत्रु डर कर மறுபடியும் भागेंगे। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யுத்தம் ஓயும், युद्ध शांत हो जाएगा சமாதானம் வரும், और शांति आ जाएगी உன்னை சத்து ஜனங்களை பிடிக்கும். और तेरे प्रति डर सारे जातियों में फैलेगा। அதற்காகவே உன்மேல் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். इस कारण से वो अभिषेक तेरे पर उंडे लगा அந்த है। அபிஷேகத்தை அறியாதவளாய் வாழ்ந்து उस கொண்டிருக்கிறார். अभिषेक को तो ना जानते हुए जी रहा है। அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருந்து பெருக்கவில்லை நீ. और उस अभिषेक की सामर्थ को उसकी चरणों पर रखकर तूने नहीं बढ़ाई। உடைய அபிஷேகம் மங்கி போகிறது, तेरा अभिषेक धुंधला हो गया உடைய है வல்லமை குன்றி போனது. और तेरी सामर्थ धुंधली हो गई है। காலை வேளையிலே கர்த்தர் உனக்காய் புறப்பட ஆயத்தம். इस सुबह के समय में यहोवा तेरे लिए आगे चलने वाला அவர் है। புறப்படும் வரை காத்திருக்க நீ ஆயத்தமா? और क्या वो चलने के लिए तू तैयार है? கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருக்க நீ ஆயத்தமா? परमेश्वर के चरणों में बैठे रहना क्या तू तैयार है? மனதில் இருக்கிற அவசரத்தை ஒதுக்கி வைத்து விடு. तेरे मन में जो जल्दीबाजी है उसके तू अलग कर दे। உடைய கால் துடிக்கிறது, तेरा अच्छा पैर धूज रहे हैं, கால் துடித்தாலும் ஓடாது. यदि ऐसा हो भी रहा है तो तू ना காலை दौड़। மடக்கி முழங்கால் போடு. तेरे पाँव को मोड़ के तू கர்த்தர் घुटने दे। புறப்படட்டும். यहोवा आगे जाने दे। ஹalleluya. हालेलुया। சத்தம் கேட்கட்டும். उस वाणी को तू அருமையான सुन। தேவ பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के மனுஷ बच्चों, சத்தத்துக்கு செவி அடையுங்கள். और मनुष्य की शब्द को बंद करें। சத்துருவனுடைய வார்த்தைகளுக்கு செவி அடையுங்கள். शत्रु की सुनने को अपने कानों को बंद कर உங்க दे। கூட இருக்கிற ஆட்களுடைய வார்த்தைகளுக்கும் செவி அடையுங்கள். आपके साथ रहने वाले लोगों के शब्द को सुनने के लिए कान बंद தேவனுடைய करें। வார்த்தைக்கு உங்கள் செவியை தரவுங்கள். परमेश्वर के शब्द के लिए अपने कान खोलें। கர்த்தர் பேச விரும்புகிறார். परमेश्वर आपसे बात करना காத்திருக்கிற चाहता है। பிள்ளைகளோடு பேசுவார். जो उसकी बात जो होती है उससे वो बात பொறுமையா करेगा। இருக்கிற பிள்ளைகளோடு जो பேசுவார். धीरे से रहेगा उनसे बात करेगा। அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். जैसा वो कहेगा वो करिए। யுத்தம் ஜெயிக்கும். युद्ध में जय मिलेगी। எல்லா சத்துருக்களும் அடங்குவார்கள். सारे शत्रु आपके कंट्रोल में हो வாழ்க்கை जाएंगे। சமாதானமாய் முன் செல்லும். आपके जीवन शांति से आगे உன்னை बढ़ेगा। பற்றின கீர்த்தி தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக வரும். तेरी कीर्ति सारी जातियों के अंदर आगे आएगी। சாதாரணமான நபராய் இருக்கிறாய், तू एक शांत आम सा व्यक्ति है, ஆனால் உன்மேல் இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் लेकिन तेरे पर जो परमेश्वर का உன்னை अभिषेक है அநேக ஜாதிகளுக்கு முன்பாய் உயர்த்த போகிறது. वो सारी जातियों के बीच में तुझे उठाने वाला நீ है। அறியாத ஜனங்கள் உன்னை தேடி जो வருவார்கள். तू नहीं जानता वो लोग तुझे ढूंढ कर आएंगे। உன்னிடத்திலிருந்து நன்மை உண்டாகும். तुझ में से भलाई उत्पन्न होगी। வாழ்க்கை ரொம்ப சங்கடத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கிறது. आज तेरा जीवन बहुत दुखदाई है। காரணம் இதுவேதான். कारण यही है, கர்த்தருக்கு காத்திருக்கவில்லை. तूने परमेश्वर की बात ஒரு नहीं जोई। ஆத்திரத்தினால் வந்த ஆபத்துகள் தான். तेरी जल्दीबाजी के कारण இன்று तेरे जीवन में- புத்திசாலியாய் மாறு. आज तू बुद्धिमान नहीं கர்த்தருக்கு बनता। காத்திருப்பதே புத்திசாலித்தனம். तू परमेश्वर की बात जो होने से बुद्धिमान है। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 53 சொல்லுகிறது, भजन 50 और 3 कहता है, நம்முடைய தேவன் வருவார், हमारा परमेश्वर இருக்கிறார். और चुप न रहेगा। அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும். आगे आगे उसके आगे भस्म அவரை करेगी। சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். उसके चारों ओर बड़ी आंधी चलेगी। அல்லேலூயா. हालेलुया। தாவீது எத்தனையோ யுத்தகளங்களை கண்டவன். दाऊद ने कितने युद्ध के क्षेत्र को देखा। ஒவ்வொரு யுத்தகளத்திலும் அவன் கர்த்தரையும் கண்டான். हर एक युद्ध के क्षेत्र में उसने यहोवा को அல்லேலூயா. देखा। हालेलुया। அதுதான் அவனுடைய வெற்றி. यही उसकी जय थी। அவன் காணாத யுத்தகளமா
பார்க்கலாமா? क्या उसने ना देखा ऐसा ஆனால் युद्ध அவனுடைய था? விசேஷம் என்னவென்றால் उसकी विशेषता क्या थी? அவன் யுத்த களத்தில் சத்துருவை மட்டும் பார்க்கிறதில்லை, उसने युद्ध के क्षेत्र में केवल शत्रु को नहीं देखा, தனக்கு முன்னே சென்று யுத்தம் பண்ணுகிற கர்த்தரை பார்ப்பார். अपने आगे जाकर युद्ध करने वाले यहोवा को देखा। அப்படித்தான் இங்கே சொல்லுகிறார். वही यहाँ पर कहता है, நம்முடைய தேவன் வருவார், हमारा परमेश्वर आएगा, நம்முடைய யுத்தத்திலே நமக்கு முன்னணியிலே वो வருவார். हमारे युद्ध में हमारे आगे आएगा மௌனமாயிரா. और चुप ना रहेगा। அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும். आग उसके आगे आगे भस्म करती அவருடைய जाएगी। விசுவாசத்தை பாருங்க, उसका विश्वास देखिए, அவருடைய விசுவாச அனுபவத்தை பாருங்க. विश्वास के अनुभव को देखिए। யுத்தங்கள் ஜெயிப்பது தன் பலத்தினால் அல்ல, युद्ध को जीना अपने बल की सामर्थ्य யுத்த नहीं, களத்தில் கர்த்தர் வருவார், युद्ध के क्षेत्र में यहोवा आएगा, நம்முடைய கர்த்தர் வருவார். हमारा यहोवा आएगा, மௌனமாயிரா. वो चुप ना रहेगा। அதனால் தான் அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறார். इसलिए वो यहोवा की बात जो रहा है। என்னுடைய யுத்தத்திலே மௌனமாயிருக்கிற தெய்வம் அல்ல அவர். मेरे युद्ध में वो चुप रहने वाला परमेश्वर नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் இந்த காட்டாத்துறை ஆலமோட்டு ஜங்ஷன்ல பஸ்ஸுக்கு நின்று கொண்டிருந்தேன். एक दिन काटाधोरे उस जंक्शन में बस के लिए ஒரு इंतजार மதிய कर रहा வேளை ரொம்ப அமைதியா இருந்தது. था। उस मध्याह्न दोपहर के समय में बहुत शांति थी। தூரத்திலிருந்து ஒரு சகோதரி ஒரு சகோதரி அழுது கொண்டே ஓடி வந்தாள். दूर से एक बहन रोती भी आई। அவன் நெஞ்சில் அடிக்கிறா, தலையில அடிக்கிறா, ஒரே சத்தம். वो अपने छाती पे मारने लगी, सिर पर मारने लगी और चिल्लाने लगी। அவளுக்கும் மாமியாருக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கிறது. उसकी और उसकी सास के बीच में समस्या। வேதனையோடு அலறி கொண்டு வருகிறாள். और वो दुख के साथ वो आई அந்த ஆலமூட்டை பார்த்து அழுகிறாள். और वहाँ पर रोने लगी। உனக்கு கண்ணு இருக்கா? उसने कहा कि क्या तेरी आंखें உனக்கு हैं? காது இருக்கா? वो तेरे कान हैं? அவ செய்யறத நீ பாக்குறியா? क्या उसने जो किया तूने देखा? எனக்கு உதவி செய்வியா? क्या तूने मेरी मदद நீ की? ஏன் பேச மாட்டேங்கிற? तू क्यों चुप है? இப்படியே சத்தம் போடுகிறா. इस तरह से वो चिल्लाने लगी। அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே திரும்ப போகிறாள். ऐसी चिल्लाकर फिर भागने लगी। எப்படி இருக்கிறது பாருங்க. देखिए किस तरह से है। நம்முடைய தேவன் மௌனமாயிரா. हमारा परमेश्वर चुप ना கரங்களை रहेगा। தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. महिमा दे। அந்த மகள் வேதனையோடு வந்தாள். वो बहन दुख के साथ आई வேதனையோடையே திரும்ப போனாள். वो पूरी दुख के साथ लौट गई। இன்னொரு சம்பவம் என் கண் முன்னால் நிற்கிறது. आज भी वो घटना मेरी आंखों के सामने है। ஒரு சமயம் மார்த்தாண்ட சபையிலே உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. एक दिन मार्थंडन चर्च में उपवास प्रार्थना चल रही थी। திடீரென்று ஒரு விசுவாச தாயார் சத்தம் போட்டுட்டு சர்ச்சுக்குள்ள ஓடி வந்தாங்க. अचानक से एक माँ चिल्लाती हुई चर्च के अंदर ஜெபத்தை आई நிறுத்தி விட்டோம். और प्रार्थना हमने बंद कर என்ன दी। விஷயம்? क्या काम है? மருமகளுக்கு டெலிவரி, और उसकी बहू का डिलीवरी होना தாயும் था। பிள்ளையும் பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. डॉक्टर ने कहा कि ना तो माँ बचेगी ना बच्चा है। பெங்களூர்ல बेंगलोर में அலறி துடிக்கிறார்கள். वो उसके लिए तड़प रही है, தன் மருமகளுக்காக. अपनी बहू के लिए। எல்லாரும் சேர்ந்து உட்கார வச்சு ஜெபம் பண்ணோம். सभी उसको बिठाकर प्रार्थना की गई। தைரியப்படுத்தி அனுப்பினோம். उसको हिम्मत देकर भेजा गया। பெங்களூர் போகிற வழியிலே செய்தி, டெலிவரி நடந்தது, தாயும் பிள்ளையும் சுகம், இன்று வரைக்கும் சுகம். बेंगलोर के रास्ते में जाते ही उसका प्रसव हुआ, माँ और बच्चा अच्छे நம்முடைய रहे। தேவன் மௌனமாயிரா. हमारा परमेश्वर चुप ना रहेगा। மரத்தை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. उस झाड़ को देखकर प्रार्थना करने वाले को छुटकारा नहीं ஜீவனுள்ள मिला। தேவனை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு அற்புத விடுதலை. जीवित परमेश्वर को देखकर बुलाने वाले को நம்முடைய छुटकारा। தேவன் வருவார், हमारा परमेश्वर आएगा மௌனமாயிரார். और चुप ना रहेगा। அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும். आग उसके आगे के भस्म करती மகனே जाएगी। மகளே, हे भाई और உன் बहन, கையில இருக்கிற ஆயுதம் அல்ல பட்சிக்கிறது, ओ तेरे हाथ में जो உன் हथियार கை है वो பலம் அல்ல பட்சிக்கிறது, तेरी सामर्थ नहीं, உன் யுத்த ஞானம் அல்ல பட்சிக்கிறது. युद्ध का ज्ञान नहीं உனக்கு जलाएगा। முன்னே கடந்து செல்லுகிற தேவனுடைய அக்கினி பட்சிக்கும். तेरे आगे चलने वाला आग भस्म करेगी। உன் சத்துருக்களை அக்கினி பட்சிக்கும். तेरे शत्रु को आग भस्म करेगी। அந்த மந்திரவாதியை அக்கினி उस பட்சிக்கும். मंत्रवाद करने वाले को आग भस्म करेगी। அந்த பொல்லாதவனை அக்கினி उस பட்சிக்கும். दुष्ट को उस आग भस्म அந்த करेगी। துன்மார்க்கனுடைய கிரியை அக்கினி उस பட்சிக்கும். दुष्ट की सारी क्रियाओं पर நீ आग भस्म பயப்படாதே. करेगी। तू ना डर, நம்முடைய தேவன் வருவார். हमारा परमेश्वर आएगा மௌனமாயிரா. और चुप ना रहेगा। அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும். आग उसके आगे आगे भस्म करती रहेगी। அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் उसके இருக்கும். चारों ओर बड़ी आंधी चलेगी। அல்லேலூயா. हालेलुया। ஒன்றை போட்டு கலக்கி கொண்டிருக்கிறானுங்க. आपको देखकर वो मिला रहे हैं। இந்த பொல்லாதவங்க கூட்டம் கூடி உனக்கு ஒரே கலக்கத்தை உண்டு பண்ணுகிறாங்க. ये दुष्ट लोग के समूह आपको उलझा रहे हैं। இன்றைக்கு அந்த களத்திலே கர்த்தர் உனக்கு முன்னணியில் வரும் பொழுது आज इस क्षेत्र में यहोवा तेरे आगे है। அவரை சுற்றிலும் புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். उसके चारों ओर आंधी झूमेगी। அவனுங்க கலங்க போறானுங்க. वो ही उस बात में घबरा जाएगा। உன்னை கலக்கினவர்கள் तुझे जो घबरा रहे हैं, தேவன் உன்னோடு இல்லாதபடியினால் உன்னை கலக்கினார்கள்.
जब परमेश्वर तेरे साथ नहीं था इसलिए तुझे இன்று घबराहट தேவன் உன் முன்னணியில் வரும் பொழுது आज यहोवा तेरे आगे आने से உன்னை கலக்கும்படி உன்னை நெருங்கி வருகிறவர்கள் तुझे घबराने के लिए तेरे निकट आने वाले கலங்கி திகைத்து ஓடி போவார்கள் और खुद घबरा कर डर कर भागेंगे ஏனென்றால் என் கர்த்தர் வரும் பொழுது அவரை சுத்தி மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும் क्योंकि जब यहोवा आएगा तो बड़ी आंधी उसकी அவரை चारों ओर குறித்த பயத்தின் அதிர்வுகள் அவருடைய உள்ளங்களிலே போகும் और उसके प्रति जो डर है तेरे हृदय से जाता நீ रहेगा தேவனுடைய பிள்ளை என்பதை அறிவார்கள் तू परमेश्वर का बच्चा है तू जान पाएगा கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிவார்கள் यहोवा तेरे साथ ही तू जान पाएगा உனக்கு விரோதமாய் இனி நாவை அவர்கள் நீட்ட மாட்டார்கள் तेरे विरुद्ध और जीभ को फिर से नहीं தன் फाड़ेंगे। வாயை திறக்க மாட்டார் अपने मुंह को नहीं खोलेंगे தன் கையை தூக்க மாட்டார் अपने हाथों को नहीं उठाएंगे நீ பயப்படாதே तू ना डर கர்த்தர் உனக்காய் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் यहोवा ने तेरे लिए बड़ी शरण रखी है உன்னிடத்தில் இருக்கிற அந்த தவறா இந்த தவறா நீ யோசிக்கிறாய் तेरे अंदर तू सोच रही है, मैंने ये गलती की है ஒரே ஒரு தவறுதான் மகனே மகளே एक ही एक गलती है भाई और நீ बहन இந்த மகாபரிய தெய்வத்துடைய பாதத்திலே तो காத்திருக்கவில்லை इस महान परमेश्वर के चरणों पर बने रहे உன் குற்றங்களை எல்லாம் தேவன் மன்னித்து விட்டார் तेरी सारी गलतियों को उसने माफ எவ்வளவோ कर दिया மன்னிப்பு கேட்டாய் तूने कितनी ही माफी தேவ मांगी சமூகத்தில் அவைகள் எட்டுன परमेश्वर की उपस्थिति में கர்த்தர் पहुंची உன்னை है மன்னித்தார் परमेश्वर ने तुझे माफ किया இனி है குற்றவாளி என்று நினையாதே अब से तू दोषी तू ना याद कर உன்னிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு தவறு तेरे अंदर एक ही गलती है அப்பா பாதத்தில் நீ உட்காரல்ல तो उस पिता के चरणों पर नहीं சேனைகளின் கர்த்தருடைய பாதத்திலே வா तू सेनाओं के यहोवा உனக்கு के चरणों पर मुன்னணியில் आ। அவர் வருவார் तेरे आगे वो आएगा அல்லேலூயா हालेलुया சங்கீதம் 97:3 भजन उसका 90 அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது அல்லேலூயா தேவன் வரும் பொழுது அக்கினி முன்னாலே வரும் जब यहोवा आगे आता है तो आग उसके आगे चलती है அக்கினி சத்துருக்களை சுட்டெரிக்கும் यह आग शत्रु को जलाएगी ஒரு பிசாசின் ஆவிகளும் நிக்க முடியாது एक भी शत्रु की आत्मा नहीं ஒரு रुकेगी மந்திரவாதங்களும் நிக்க முடியாது कोई जादू करने वाला नहीं ஒரு रुकेगा துன்மார்க்கனுடைய கிரியை நிக்க முடியாது कोई दुष्ट की क्रिया नहीं रुकेगी எந்த இச்சை உள்ளவனுடைய கிரியை உன் மேல வர முடியாது कोई भी बुरी अभिलाषा तेरे पर नहीं आएगी பணாசக்காரனுடைய கிரியை வர முடியாது धन का लोभ तेरे पर नहीं என் आएगा தேவன் உனக்கு முன்னே வரும் பொழுது அக்கினி பட்சிக்கும் क्योंकि यहोवा तेरे आगे आने से आग भस्म करेगी அநியாயம் செய்கிறான் क्या अन्याय कर रहा है அசுத்தம் பண்ணுகிறான் क्या अशुद्ध कार्य कर रहा தீமை है செய்கிறான் क्या बुराई कर रहा है கேட்க ஆள் இல்லை என்று நினைத்து விட்டான் तेरी दुहाई सुनने वाला कोई नहीं நீ இவ்வளவுதான் என்று அவன் படித்து விட்டான் तू इस तरह से गिर चुकी है ஆனால் உன் தேவன் யார் என்று அவன் காண்பான் लेकिन वो जान पाएगा कि तेरा परमेश्वर அதை कौन அவன் है இன்னும் அறியவில்லை क्योंकि अभी तक कि उसने नहीं जाना நீ கர்த்தருடைய பாதத்தில் காத்திரு तू परमेश्वर के चरणों में बने रहा है கர்த்தர் உன் முன்னே வருவார் परमेश्वर तेरी आगे அவருக்கு आएगा முன்னே அக்கினி பட்சிக்கும் उसके आगे आग भस्म करेगी சத்துருக்கள் சுட்டரிக்கப்படுவார்கள் और शत्रु भस्म हो जाएंगे சங்கீதம் 62 முதல் 2 வசனங்கள் சொல்லுகின்றன भजन 62:2 से वचन कहते हैं மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல जिस तरह मोम अग्नि में जल जाता है துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் वैसे ही दुष्ट परमेश्वर के सामने जल जाएंगे துன்மார்க்கர் உருகி அழிவார்கள் और दुष्ट लोग गल जाएंगे மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல जिस तरह मोम उस आग में से पिघल जाता உன்னுடைய है தேவன் உன்னுடைய முன்னணியிலே வரும்போது जब तेरा परमेश्वर तेरे आगे आने से ஒரு துணிகரக்காரனும் துன்மார்க்கனும் நிக்க முடியாது कोई ढिठाई करने वाला और दुष्ट नहीं आएगा அக்கினிக்கு முன்னால மெழுக கொண்டு போனா மெழுகுக்கு என்ன ஆகும் इस आग के समान यदि मोम को लिया जाए तो क्या அதே करेगा போல அந்த துன்மார்க்கர்களுக்கு ஆகும் वैसे ही उन दुष्टों का होगा உருகி போவான் वो पिघल जाएंगे இன்னைக்கு அவன் துணிகரம் காட்டுகிறான் आज वो ढिठाई दिखा रहे हैं நீ ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து பார் तू परमेश्वर के चरणों पर बैठ कर दे அவன் பேச்சே தளர்ந்து போகும் उसकी बात में वो झूठ அவன் जाएगा பேச்சு உருக தொடங்கும் उसकी बातों में पिघल जाएगी அவன் துணிகரம் உருகும் उसका ढिठाईपन पिघलने அவனுடைய लगेगा பண பலம் உருகும் उसके धन का जो है वो அவனுடைய ஆள் खुलेगा பலம் உருகும் उसकी धनों की सामत खुल जाएगी தேவனுக்கு முன்பாக துன்மார்க்கர் அழிவார்கள் परमेश्वर के सामने दुष्ट लोग नाश ஹalleluya हालेलुया உன் குடும்பத்தை நாசப்படுத்தினவன் मेरे परिवार को नाश करने உன் वाले சொத்துடைய வருமானத்தை அழித்தவன் मेरी संपत्ति को नाश करने உன் वाले வீட்டை நிம்மதி இல்லாம ஆக்கினவன் मेरे घर में शांति रहित करने உனக்கு वाले எதிராய் திட்டமிட்டு கிரியை செய்த துன்மார்க்கன் तेरे विरुद्ध में योजना बनाने वाले दुष्ट பண பலத்தினால செய்தான் अपने धन की ஆனா सामत நீ से கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது लेकिन जब तू परमेश्वर के चरणों में அவர் बनी உனக்கு முன்னே வரும் பொழுது है, और जब तेरे आगे आने पर அவன் பண பலம் உருகும் பார்
उसके धन का बल बिगड़ அவன் புய जाएगा, பலம் உருகி பலவீனம் அடைவான் பாரு, उसकी भुजा की भल गल जाएगी பரிதாப கேசா மாறுவான் பாரு, और दुखी केस बच जाएगा। துன்மார்க்கர் கர்த்தருக்கு முன் அழிவார்கள். दुष्ट लोग परमेश्वर के सामने नाश होंगे। இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான், तो यहोवा के लहू से, यीशु के लहू से धुला हुआ நீ ஞான धर्मी, ஸ்நானத்திலே தேவனுடைய நீதியை பெற்றவன், तो बपतिस्मा में परमेश्वर की धार्मिकता को पाया हुआ, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய பரலோக முத்திரை பெற்றவன். पवित्र आत्मा लेकर स्वर्ग की मोहर को पाया हुआ, நீதிமானை துன்மார்க்கனுடைய கையிலே கர்த்தர் விட்டு கொடுக்கிறதில்லை, और धर्मी को उस दुष्ट के हाथ में परमेश्वर உன்னை नहीं விட்டு छोड़ेगा, கொடுக்க மாட்டார். वो तुझे नहीं सौंपेगा, நீதான் तू ही அவன் கையில போய் விழுந்து கொடுத்தாய். उसके हाथों में तू गिर पड़ा है। நீ கர்த்தருடைய பாதத்துல இருக்காத ஒரே குற்றம் தான் तेरी गलती है कि तू परमेश्वर के चरणों में नहीं அவனுடைய आया, கையில விழுந்து கொடுத்தாய். तू उस दुष्ट के हाथों में गिर गया। இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் இருக்க தீர்மானித்தாய். आज तू परमेश्वर के चरणों में बैठने का निर्णय எத்தனை ले। வருட துன்மார்க்கனுடைய ஆர்ப்பரிப்பையும் கர்த்தர் அடக்குவார். कितने सालों के दुष्टों की चिल्लाहट को प्रभु थाम देगा। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். विश्वास के साथ यहोवा को देखिए। மெழுக உருக்கி இருக்கிறீங்களா அக்கினியில? क्या उस मोम को आग में चला रहे हैं? மெழுகுவர்த்திய தீல காட்டுனா மெழுகுவர்த்தி என்ன ஆகும்? जैसे मोम की बत्ती उसको आग में दिखाए तो क्या होता है? அதேதான் உன்னை எதிர்க்கிறவனுக்கு நடக்க போகுது. वैसे ही जो तेरा सामना करता है उसका होगा, அவனுடைய பலங்கள் எல்லாம் உருக போகுது. उसका बल पूरी पिघल जाएगा, தள்ளாடி போவான். वो झूठ जाएगा, உன் தயவை நாடி வருவான். तेरी दया को चाह कर आएगा। என் தேவன் அதை செய்ய வல்லவர். ये परमेश्वर करने में सामर्थ्य है। சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். सेनाओं का यहोवा उसका नाम அவர் है। யுத்தத்தில் வல்லமை உள்ள और கர்த்தராமே. युद्ध में करने में सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 72:9 சொல்லுகிறது, वचन 72 और 9 कहता है, வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், और उसके आगे जंगल रहने वाले घुटने टेकेंगे, அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். और उसके शत्रु मिट्टी चाटेंगे। கர்த்தர் யுத்தத்தில் முன்னணியில் வரும் பொழுது जब यहोवा युद्ध के आगे आता है, வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாய் குனிந்து வணங்குவார்கள். वो जंगल के रहने वाले घुटने टेकेंगे, மொரட்டாத்மாக்கள் और जो धिटाईपूर्ण आत्मा है அவர்கள் எல்லாம் குனிந்து வணங்குவார்கள். वो सभी तेरे आगे घुटने टेकेंगे, சத்துருக்கள் மண்ணை और நக்குவார்கள். जो शत्रु है वो मिट्टी चाटेंगे। கர்த்தருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். यहोवा के शत्रु मिट्टी चाटेंगे। உன்னுடைய சத்துரு கர்த்தருடைய சத்துரு. तेरे जो शत्रु है वो यहोवा के शत्रु है। அல்லேலூயா. हालेलुया। இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि युद्ध मेरा है। நீ எப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறாயோ, तो जब से परमेश्वर का इंतजार कर रहे எப்பொழுது हैं, கர்த்தர் உனக்கு முன்னணியில் வந்து விட்டாரோ, जब से यहोवा तेरे आगे आया है, அப்பொழுது முதல் உன்னுடைய சத்துரு கர்த்தருடைய சத்துரு. तब से तेरा शत्रु यहोवा का शत्रु। யுத்தம் கர்த்தருடையது. युद्ध यहोवा का है। பைபிள் சொல்லுகிறது அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். बाइबल कहती है कि उसके शत्रु मिट्टी चाटेंगे। அல்லேலூயா. हालेलुया। என் மகனே, हे मेरे बेटे, நான் என் சத்துருவுக்கு உத்தரவு கொடுக்கும்படி, आज तेरे शत्रु को उत्तर देने के लिए, என்னை நிந்திக்கிற சத்துருவுக்கு நான் உத்தரவு கொடுக்கும்படி, मेरी निंदा करने वाले शत्रु को उत्तर देने के நீ लिए, ஞானவானாகி तू बुद्धिमान समझ के என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. तू मेरे हृदय को खुश कर। இது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. नीति वचन में लिखा हुआ परमेश्वर का என் वचन। மகனே, हे मेरे बेटे, என்னை நிந்திக்கிற சத்துருவுக்கு நான் உத்தரவு கொடுக்கும்படிக்கு जो मेरे निंदा करते हैं उनको उत्तर देने के लिए, நீ ஞானவானாகி तू बुद्धिमान होकर என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. तू मेरे हृदय को भाता हुआ कर। கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? यहोवा क्या कहता है? சத்துரு என்னை நிந்திக்கிறான், शत्रु मेरी निंदा करता है, கண்டவனும் இந்த தேசத்தில் என்னை நிந்திக்கிறான். इस देश में जैसा चाहता है वैसा करता है, ஜீவனுள்ள தேவனை அறியாதவன் அறியாமையினால் நிந்திக்கிறான். और जीवित परमेश्वर को जानकर ना जानकर करता है, மதவெறியன் துணிகரமாய் நிந்திக்கிறான். और जाति के जो बावले पने वो ऐसे என்னை करते நிந்திக்கிற हैं। சத்துருவுக்கு நான் உத்தரவு கொடுக்க விரும்புகிறேன். जो मेरी निंदा करते हैं उसका उत्तर देना मैं ஆனால் चाहता என் हूं। பிள்ளைகளே, लेकिन मेरे बच्चों, நீங்கள் ஞானவான்களாக வேண்டும். आप बुद्धिमान से रहे। என் இருதயத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். मेरे हृदय को तुम्हें प्रसन्न करना அதுதான் है। கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. वही यहोवा आपको कहना वाला நீங்க वचन है। கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்க. आपको यहोवा का हृदय प्रसन्न करना है। அப்பா, நீங்க தான் தஞ்சோன ஒரு பாதத்துல போய் உட்காருங்க. ओ आप परमेश्वर, आप ही मेरे आश्रय हैं, उसके चरणों पर அதுதான் அவர் बैठे। இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். वही है उसके हृदय को खुश ஒரு करेगा। மார்த்தாள், ஒரு மரியாள்,
एक मार्था और एक அந்த मरियम। வீட்டில் இயேசு சென்றிருந்த பொழுது जब यीशु उसके घर में आने पर மரியாள் அவருடைய பாதத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டாள். मरियम ने यीशु के चरणों पर रखना चुन लिया। அதுதான் அவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினது. यही उसके हृदय को खुश कर दिया। மார்த்தாள் ரொம்ப பலகாரங்களும் உணவு வகைகளும் சமைத்துக் கொண்டிருந்தாள். जो मार्था थी विभिन्न प्रकार के भोजनों को पका रही थी। ஆண்டவர் இயேசு சாப்பாட்டிலே பிரியமுள்ளவர் அல்ல. प्रभु यीशु इस भोजन प्रिय नहीं है। அவர் தம்முடைய பாதத்தில் மக்கள் இருப்பதிலே பிரியப்படுகிறார். वो चाहता कि लोग उसके चरणों पर बैठे। இந்த மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். इस मरियम ने अच्छा भाग चुन लिया। ஆகவே மரியாளை போல இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்திலே உட்காருவோம். इसलिए मरियम के समान परमेश्वर के चरणों पर बैठे। அது அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். यहाँ उसके हृदय को प्रसन्न करेगा। அப்பொழுது இந்த தேசத்திலே கொந்தளிக்கிற சத்துருக்களுக்கு அவர் உத்தரவு கொடுப்பார். तब शत्रु जो इस देश में हलचल मचा रहा है उसको उत्तर देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, वचन 23 और 5 कहता है, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி तू मेरे शत्रु के सामने मेरे लिए एक मेज को तैयार என் करता है। தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். तू मेरा सिर अभिषेक करता है। என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. मेरा कटोरा उमड़ रहा है। இன்று கர்த்தர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் அதை செய்வார். आज जो परमेश्वर का इंतजार बाट हो रहे हैं उसको निश्चय रूप உங்கள் से करेगा। சத்துருக்கு முன்பாக நீங்கள் ஒளித்து ஒளித்து ஓடின நாட்கள் முடிந்து விட்டது. आपके शत्रु को देखकर भागने का समय खत्म சிலரை हुआ। கண்டாலே வீட்டு கதவை அடைத்து பூட்டி கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்த நாட்கள் முடிந்து விட்டது. कुछ एक को देखते ही खिड़कियों से देखने का दिन समय खत्म हुआ। இன்று உன்னை கண்டு அவன் ஓட தொடங்குவான். आज से वो तुझे देखकर உன் दौड़ेगा। சத்துருவின் கண்களுக்கு முன்னதாய் உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். तेरे शत्रु के सामने तेरे लिए मेज को तैयार करता உனக்கு है। சந்தோஷம், அவனுக்கு கலக்கம். और तुझे खुशी और उसको घबराहट। தலையை எண்ணெயால் அபிஷேகம் वो பண்ணுகிறார். तेरे सर को तेल से உன் अभिषेक தலையை करता है। எண்ணெயால் அபிஷேகம் वो तेरे பண்ணுகிறார். तले को तेल से உன் अभिषेक தலையை करता है। எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். तेल से तेरा अभिषेक करता உன் है। பாத்திரம் நிரம்பி வழியோ. वो तेरा कटोरा उमड़ रहा है। பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் पवित्र आत्मा रूपी उस जीवन का जल அந்த அபிஷேகத்தால் உன்னை நிரப்பும் பொழுது उस अभिषेक के द्वारा तुझे भरने உன் पर பாத்திரம் நிரம்பி வழியோ. वो तेरा कटोरा उमड़ कर உன் भरेगा। உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயோ. तेरे जन से जीवन की जल की नदियां அபிஷேகத்தால் बहेगी। வருகிற ஜெயம், अभिषेक से आने वाली जय, அபிஷேகத்தால் வருகிற வல்லமை, अभिषेक से आने वाली सामर्थ, அபிஷேகத்தால் உன் சத்துரு ஓடி போக போகிறார். अभिषेक के साथ तेरे உனக்கு शत्रु ஒரு भागेंगे। பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். तेरे लिए प्रभु मेज तैयार कर रहा है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். यहोवा ஹalleluya. हालेलुया। கோலியாத் பெலிஸ்தியன் வாளோடும் ஈட்டியோடும் கீடகமும் தரித்தோனாய் வந்தான். தாவீது கவணையும் கற்களையும் கையில் ஏந்தி இஸ்ரவேலின் படைக்காக சென்றார். இஸ்ரவேலின் படை இது, சேனைகளின் கர்த்தரின் ஆமென். இஸ்ரவேலின் தேவனின் படை இது, சேனைகளின் கர்த்தரின் யுத்தம் அது. தேவ மக்கள் ஜெயித்தனர், முறிந்தனர். சொல்லுங்க, தேவ மக்கள் ஜெயித்தனர், எதிரிகள் முறிந்தனர். சேனைகளின் கர்த்தர் தேவன் ஆமென் நம்முடன் இருக்கின்றார். விசுவாசத்தோடு பாடுவோம். உனக்காக யுத்தம் செய்யும்படி உன் முன்னே செல்லுகிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பார், சேனைகளின் கர்த்தர் மீட்பார். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். அல்லேலூயா. இரண்டாவதாக दूसरी बात வாசியுங்கள் சங்கீதம் 68 भजन उसका 68वां 7-8 வசனங்கள். 7 और 8। தேவனே
நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. அல்லேலூயா. வழி நடத்தும்படி உனக்கு முன்னே செல்லுகிற கர்த்தர், आपको मार्ग में चलाने के लिए आगे चलने वाला यहोवा। அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய யுத்தங்களை ஜெயிக்கும்படி நமக்கு முன்னே வருகிறார். हे प्रियो, हमारे युद्ध को जय देने के लिए यहोवा हमारे साथ आता है। மட்டுமல்ல, यही काफी நம்முடைய नहीं, வாழ்க்கை பயணம் முழுவதிலும் हमारे जीवन की सारी यात्रा में நம்மை வழி நடத்தும்படி நமக்கு முன்னே வருகிறார். हमें मार्गदर्शन करने के लिए वो हमारे आगे आता है। நாள்தோறும் நடத்துவார், हर एक दिन चलाएगा, எல்லா பகுதியிலும் நடத்துவார். सारे क्षेत्रों में चलाएगा। நமது வாழ்க்கை வெற்றியாய் முடிவடையத்தக்க வண்ணம் நடத்துவார். हमारा जीवन जय के साथ चलाएगा। அவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே வழி நடத்தினார். उसने इस्राएली के लोगों को 40 वर्ष उन जंगलों में चलाया। கானான் பயணத்திலே கர்த்தர் முன் சென்று கொண்டே இருந்தார். कनान की यात्रा में परमेश्वर आगे चल रहा था। அல்லேலூயா. हालेलुया। அப்பொழுது பூமி அதிர்ந்தது, और तब भूमि कांप गई, சீனாய் மலை அதிர்ந்தது. और सीने का पर्वत कांप गया। கர்த்தர் ஜனத்தை முன்னின்று நடத்தினார். यहोवा परमेश्वर उनके आगे लग के चलने அல்லேலூயா. लगा। हालेलुया। குறுக்கே வந்த அந்த சீகோன், ஓகு போன்றவர்கள் எல்லாம் அந்த எதிரி ராஜாக்கள் வீழ்த்தப்பட்டார்கள். बीच में आने सीहोन और मोह के राजा नाश हो गए। சபைக்குள்ளே எழும்பின எதிர்ப்புகள் எல்லாம் தரைமட்டமானது. जो कलीसिया के लिए विरोध उत्पन्न थे वो सभी जमीन में हो गए। சாப்பாடு இல்லாத தடை அகன்றது, और भोजन की कमी और रुकावटें दूर हुई, தண்ணீர் இல்லாத தடைகள் அகன்றன. पानी की रुकावटें दूर हुई, பெரிய பெரிய அற்புதங்கள் கண்முன்னே நடந்தது. बड़े बड़े चमत्कार आंखों के सामने செங்கடலுக்குள்ளே हुए। வழி திறந்தது. समुद्र ने अपना मार्ग खोल दिया, பிரவாகித்து ஓடுகிற யோர்தானிலே வழி திறந்தது. बहने वाली यरदन नदी ने रास्ता खोल दिया, பரலோகத்தின் மன்னாவை மனிதன் சாப்பிட்டான். और उन्होंने वो मन्ना को खाया। இதுக்கெல்லாம் காரணம் इस सभी का क्या कारण? தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். और पिता परमेश्वर उनके आगे था। அல்லேலூயா. हालेलुया। அந்த தேவன் நமது வாழ்விலும் முன் செல்லுகிறார். वह परमेश्वर हमारे जीवन में आगे चल रहा है। நமக்கு முன் செல்வது அவருக்கு சந்தோஷம். हमारे आगे चलने में उसको खुशी है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய குடும்பத்துக்கு முன் செல்வது அவருக்கு சந்தோஷம். अपने परिवार के लिए आगे चलने को उसको खुश है। நம்முடைய சபைக்கு முன் செல்வது அவருக்கு சந்தோஷம். हमारी कलीसिया के आगे चलना उसको बहुत आनंद நம்முடைய है। தேவன் நமக்கு முன்னே செல்லுகிறவர், हमारा परमेश्वर हमारे आगे चलने वाला, அவாந்தர வழியில் நம்மை நடத்துகிறவர். और निर्जल भूमि में हमें चलाने वाला। அல்லேலூயா. हालेलुया। இந்த வாழ்க்கை பயணத்திலே பல தேவைகள் வருகின்றன. हमारी इस जीवन की यात्रा में बहुत सी जरूरतें आती हैं, பலவிதமான சூழ்நிலைகள் மாறி மாறி வருகின்றன. बहुत सी परिस्थितियां बार बार आती हैं। வேலை ஸ்தலத்திலே பல சூழ்நிலைகளை சந்திக்கலாம். काम के क्षेत्र में हम बहुत ही परिस्थितियों को देखते हैं। வீட்டிலே, வீட்டினுடைய சுற்று வட்டாரத்திலே எத்தனை சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. घर में घर के चारों ओर कितनी परिस्थितियां बदलती है, நாட்டின் அரசாட்சியிலே எத்தனை எத்தனை காரியங்கள் மாற்றம் பெற்று வருகின்றன. और देश की राजनीति में कितनी बदलाव आते हैं। எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலே सभी परिस्थितियों के मध्य में நம்முடைய தேவன் நமக்கு முன் சென்று நம்மை நடத்துகிறார். हमारा परमेश्वर हमारे आगे चल के हमें चलाता है। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 52:12 சொல்லுகிறது, ऐसा 52 और 12 कहता है, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், यहोवा तुम्हारे आगे जाएगा, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். यहोवा परमेश्वर तेरे पीछे अगुवाई करेगा। இந்த वசனம் சொல்லுகிறது, यह परमेश्वर कहता है முன்னும் பின்னும் கர்த்தர், आगे और पीछे यहोवा, சேனைகளின் கர்த்தர் முன்னே போவார், सेनाओं का यहोवा आगे உங்கள் जाएगा, பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். और उसके पीछे पीछे भी तेरी रक्षा करेगा। கர்த்தர் நமக்கு முன்னே சென்று நடத்துகிறவர். परमेश्वर उसके आगे चल के चलाने சில वाला। சூழ்நிலைகளில் कुछ एक परिस्थिति में பின்னாலிருந்து சத்துரு வரும் பொழுது जब पीछे से शत्रु आते हैं, அவர் பின்னாலே நின்று பாதுகாக்கிற தேவன். वो पीछे रहकर आपकी सुरक्षा करने என்ன वाला परमेश्वर। ஆச்சரியமான தேவன் இவர். कितने अद्भुत परमेश्वर है ये। அல்லேலூயா. हालेलुया। நீ முன் செல்லும் பொழுது जब तू आगे जाता है, உன்னை எதிர்த்து வருகிற சத்துருக்கள் உண்டு. तेरा सामने करने वाला शत्रु है। அந்த சத்துருக்களோடு தேவன் யுத்தம் பண்ணும்படி முன் செல்வார். उन शत्रुओं से युद्ध करने के लिए परमेश्वर तेरे आगे चलेगा। சில வேளையில் कुछ एक समय में பின்னாலிருந்து முதுகிலை குத்துகிற சத்துருக்கள் உண்டு. पीछे से आकर पीठ पर मारने वाले शत्रु हैं, தந்திரக்காரர்கள், और वो बहुत ही चंचल हैं, துரோகிகள், और वो विश्वासघाती हैं। அப்படிப்பட்டவர்கள் முதுகிலை குத்துவார்கள், ऐसे लोग पीठ में मारेंगे, பின்னாலிருந்து वो வருவார்கள். पीछे से आएंगे। அப்பொழுது उस समय இஸ்ரவேலின் தேவன் உன் பிறகே வருவார். इस्राएल का परमेश्वर तेरे पीछे भी आएगा। அல்லேலூயா. हालेलुया। யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே निर्गमन उसके 14वें अध्याय में 19-20 வசனங்களில் படிக்கும் பொழுது
19 और 20 वचन पढ़ने पर செங்கடல் அருகே இஸ்ரவேலர் வந்த வேளையிலே जब समुद्र के निकट इस्राएली लोग आए थे, அவர்களை முன்னின்று நடத்தி கொண்டிருந்த கர்த்தர் उनके आगे चलाने वाला यहोवा பின்னாலே வந்தார். पीछे आया, ஏனென்றால் பின்னாலே பார்வோனின் சேனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. क्योंकि उनके पीछे फिरौन की सेना थी। அந்த சேனைகள் இஸ்ரவேல் பிள்ளைகளை நெருங்கி வந்து விட்டது. वो सेना इस्राएली बच्चों के निकट आ गई। ஆகவே முன்னே சென்ற கர்த்தர் பின்னே வந்தார். इसलिए जो आगे जाने वाला परमेश्वर पीछे आया। அந்த எகிப்தியன் இஸ்ரவேலரை நெருங்க விடாதபடி கர்த்தர் அவர்களை கலங்கடித்தார். इन मिस्रियों का इस्राएली से ना संकट उत्पन्न करे, इसके लिए वहां पर घबराहट। हालेलुया, हालेलुया। கர்த்தர் இஸ்ரவேலருக்கு பின்னே வந்த வேளையிலே जब परमेश्वर इस्राएल के पीछे आ रहा था, முன்னே போகிற இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாயிருந்தார். आगे जाने वाले इस्राएलियों के लिए उजाला रहा, பின்னே வருகிற எகிப்தியருக்கு அந்தகாரமாயிருந்தார். और पीछे आने वाले मिस्रियों के लिए वो अंधकार बन गया। அந்தகாரத்தை கொடுத்தவர்களை கலங்கடித்தார். वो अंधकार में उनको घबरा दिया இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் கொடுத்து வழிகாட்டினார். और इस्राएलियों को प्रकाश देकर मार्गदर्शन என்ன किया। அருமையான தேவன் இவர். कितना प्यारा प्रभु है। அல்லேலூயா. हालेलुया। பலவேளை நம்ம ரொம்ப வேதனையில இருக்கிறோம். कुछ एक समय में हम बहुत ही दुखित होते हैं। நான் நல்லா தானே போயிட்டு இருந்தேன், मैं अच्छी तरह तो चल रहा था, எதிர்பாராம இப்படி ஒண்ணு நடந்துருச்சு. और ना मेरे जाने बगैर ऐसा हो गया। நேரா வந்திருந்தா நான் சந்திச்சிருப்பேன், यदि वो सीधे आता तो मैं उसको मिल सकता था। பின்னால வந்து தாக்கிருச்சு. वो पीछे से आकर मुझे घात किया, ஏமாந்து போனேனே, और मैं धोखा खा चुका हूँ, ஏமாத்திட்டாங்களே, और मुझे धोखा दे दिया गया, வஞ்சித்துட்டாங்களே, और मुझे धोखा दिया गया है, துரோகம் செஞ்சிட்டாங்களே, विश्वासघात कर दिया है। கண்ணீரோடு இருக்கிறாய். आंसू बहा रहे हैं, பயப்படாதே, आप ना डरें। கர்த்தர் உனக்கு முன்னே செல்லுகிற தேவன். परमेश्वर तेरे आगे चलने वाला परमेश्वर। சத்துரு பின்தொடர்ந்து வந்தால் यदि शत्रु पीछे आए, சேனைகளின் கர்த்தர் பின்னே வந்து உன்னை காப்பார். सेना का यहोवा पीछे आकर तेरी रक्षा करेगा। உங்களுக்கு முன்னே கர்த்தர் போவார், तुम्हारे आगे यहोवा जाएगा, உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். और तुम्हारे पीछे भी वो तेरी रक्षा करेगा। ஹalleluya. हालेलुया। யாத்திராகமம் 13 निर्गमन 13वां अध्याय 21 22 சொல்லுகிறது, 21 और 22 कहता है, பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் दिन में मार्ग चलाने के लिए मेघ का खंभा, இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். रात को उजाला देने के लिए आग के खंभे में होकर उनके आगे चला। வாழ்க்கையிலே இரவு பகல்கள் உண்டு. जीवन में रात और दिन है। பகல் வெளிச்சம், जो दिन है वो उजाला। சில வேளை பகலில் வெயிலின் கொடுமை. कुछ एक समय में धूप का प्रहार, வெயிலின் கொடுமை வரும் பொழுது ये धूप के प्रहार आने पर உனக்கு முன்னே செல்லுகிற தேவன் तेरे आगे चलने वाला परमेश्वर மேகஸ்தம்பமாய் உனக்கு நிழல் கொடுப்பார். मेघ के खंभे के समान तुझे छाया प्रदान करेगा। ஹalleluya. हालेलुया। வாழ்க்கையில் பல வேளைகளில் நல்ல வெளிச்சமாய் இருக்கும், जीवन में कुछ एक समय में अच्छा समय होगा, சந்தோஷமாய் போய் கொண்டிருப்போம். उस समय आनंद से जाता रहेगा। திடீரென்று உபத்திரவத்தின் வெயில் வீசிவிடும். अचानक से दुख में ढकेले जाएंगे, தாங்க முடியாத வெயில், आपको ना समझ आएगा, உபத்திரவம். और दुख। இயேசு விதைக்கிறவனுடைய ஓமையிலே சொன்னார், यीशु ने उस बोने वाले के उदाहरण में कहा, கற்பாறையில் விழுந்த விதைகள் चट्टान में गिरने वाले बीज எதிர்பார்ப்போடு முளைத்தெழும்பி வளர்ந்தன. और ना चाहते हुए वो उठने लगे, ஆனால் வெயில் அதன் மேல் ஏறின போதோ लेकिन जब धूप उन पर पड़ने लगी நிற்க முடியாமல் தீந்து போய்விட்டன. वो रुक नहीं सके और झुलस गए। அதை இயேசு உபத்திரவத்துக்கு ஒப்பிட்டு பேசினார். यीशु ने इनको दुखों से वसनते- सताव से कहा है। வசனத்தை கேட்டு இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்ற சந்தோஷம், वचन को कहकर यीशु के लिए जीना खुशी की बात है। அப்படியே சந்தோஷமாய் புதிய தீர்மானங்கள் எடுத்து முன்னே செல்லும் போது जैसे ही आनंद से नए निर्णय को लेकर आगे चलने पर கடுமையான உபத்திரவங்கள், और बहुत ही सताव, அந்த வசனத்து நிமித்தம் உபத்திரவங்கள், उस वचन के कारण सताव आते हैं। எடுத்த புதிய தீர்மானத்து நிமித்தம் உபத்திரவங்கள், आपने जो निर्णय नए लिए हैं அந்த उनके कारण, தீர்மானத்தை செயல்படுத்த முடியாத தடைகள், उन निर्णय को क्रिया में लाने की रुकावटें, உபத்திரவம் உண்மையில் பயங்கரமாய் வரும்போது जब सताव बहुत आने पर உனக்கு முன் சொல்லுகிற தேவன் மேகஸ்தம்பத்தை கொடுப்பார். तेरे आगे चलने वाला परमेश्वर मेघ का खंभा बनेगा। ஹalleluya. हालेलुया। மற்றவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள், दूसरे लोग डर जाएंगे, இந்த உபத்திரவத்திலும் எப்படி போறான், और इस संकट इस सताव में ये किस तरह से चल இந்த रहा है, வெயிலுக்குள்ள இந்த ஜனம் எப்படி நடக்கும். इस धूप में ये कैसे चलेंगे। ஆனால் இந்த ஜனத்துக்கு கர்த்தர் மேகஸ்தம்பமாய் இருப்பார். लेकिन इन लोगों के लिए परमेश्वर मेघ का खंभा बनेगा। हालेलुया. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சில வேளை இருள் சூழ்ந்து விடும், कुछ एक लोग अंधकार छा जाएगा, பகலும் இரவும் வாழ்வில் மாறி மாறி வரத்தான் செய்யும். रात और दिन जीवन में बार बार आते रहेंगे, திகில் பிடித்த இரவுகள்,
और अंधकार से भरी हुई रातें, பயம் நிறைந்த இரவுகள், डर से भरी हुई रातें, கலக்கமான நேரங்கள், घबरा देने वाला समय, வழி தெரியவில்லையே என்ற திகைப்புகள், ओ रास्ता नहीं दे रखे इसकी घबराहट, எவ்வழி செல்லுவது, किस रास्ते से जाऊं, இந்த பிரச்சனையில் என்ன பேசுவது, என்ன செய்வது, इस समस्या में क्या बात करूं, क्या चलूं, எப்படி நான் வழி நடப்பது, और कैसे मैं इस रास्ते पर चलूं, எங்கே இடறல் இருக்கிறதோ, எங்கே குழி இருக்கிறதோ, कहाँ ठोकरे कहाँ गड्ढे हैं, என் கால் தடுமாறி விடுமோ, और मेरे पाँव लड़खड़ा जाएंगे, சர்ப்பம் கிடக்கிறதா, கயறு தான் கிடக்கிறதா, और सांप गिरा है या फिर रस्सी है, பலவிதமான சந்தேகங்கள் நிறைந்த இரவு, बहुत संदेह खाने वाली रात, பயமும் திகிலும் நிறைந்த இரவுகள். और घबराहट देने वाली रातें, ஆனால் கர்த்தர் நம் முன்னே செல்லும் பொழுது लेकिन जब यहोवा हमारे आगे चलता है, இந்த இரவில் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமாயிருப்பார். उस रात को मार्गदर्शन उजाला करने के लिए वो அல்லேலூயா. हालेलुया, உங்களுக்கு இரவுகள் வரும் பொழுது जब आपके जीवन में रात இனி आती है, பயப்படாதிருங்கள். आप ना डरें, அதே மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் மாறிவிடும். वही मेघ का खंबा आग का खंबा बन जाएगा, அல்லேலூயா. हालेलुया, தேவன் எவ்வளவு ஆச்சரியமாய் தன் பிள்ளைகளை நடத்துகிறார். परमेश्वर कितना अद्भुत रीति से अपने बच्चों को चलाता முன்னே है, பிரச்சனை வந்தா முன்னே வந்து நிக்கிறார், जब आगे परेशानी आती है तो आगे आते हैं, பின்னால பிரச்சனை வந்தா பின்னால வந்து और நிக்கிறார். यदि पीछे आती है तो पीछे खड़ा होता है, பகல்ல வெயில் கொடுமைனா மேகஸ்தம்பமா வர்றாரு, यदि दोपहर में धूप कड़कड़ाहट है तो वो मेघ का खंबा बनता है, இரவு வந்து கலங்கடிக்குதுன்னா அக்கினி ஸ்தம்பமா और வர்றாரு. रात में वो आग का खंबा बनता है, என்ன ஆச்சரியம். क्या ही अद्भुत இந்த बात है, வசனங்கள் உள்ளே போகிறதா? क्या ये वचन अंदर जा रहा है, இரவுக்கும் பயப்படாதே, பகலுக்கும் பயப்படாதே. तो रात को ना डर, दिन को ना डर, சத்துரு முன்னால வந்தாலும் பயப்படாத, பின்னால வந்தாலும் பயப்படாதே. शत्रु यदि आगे आए तो ना डर, पीछे भी आए तो ना உன்னை डर, நடத்துகிறவர் கர்த்தர். तुझे चलाने वाला परमेश्वर, ஹalleluya. हालेलुया, அவரே மேகஸ்தம்பமும் அவரே அக்கினி ஸ்தம்பமுமானவர். वही मेघ का खंबा और वही आग का खंबा, அவரே முன்னேயும் அவரே பின்னேயும் நிற்கக்கூடியவர். और वही आगे और पीछे खड़े रहने वाला. இந்த தேவனை நோக்கி பாருங்க. इस परमेश्वर की ओर दृष्टि करें, எந்த பயணம் புறப்படும் முன்னாலே தேவன் முன் செல்ல நீங்கள் காத்திருங்க. किसी भी यात्रा को करने से पहले आगे यहोवा चले, आप ஜெபத்தோடு इंतजार புறப்படுங்க. करें, प्रार्थना के साथ चलिए, வாழ்க்கை பயணங்களிலும் அப்படித்தான். जीवन रूपी यात्रा में भी इस तरह से, விவாகம் என்பது ஒரு புதிய பயணம். विवाह रूपी एक नया यात्रा, விவாகத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய பாதத்தில் காத்திருங்க. विवाह के लिए जो इंतजार करें वो परमेश्वर की चरणों पर बने रहें, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகட்டும். यहोवा आपके आगे चलने உங்க से, குடும்ப வாழ்க்கை நீங்க ஆரம்பிக்கும் போது जब आपका पारिवारिक जीवन शुरू करते हैं, வாலிப தம்பி தங்கச்சி நன்றா கேளுங்க. हे जवान युवक और युवती अच्छी तरह सुनिए, அதுக்கு முன்னாடி நீ ஃபாஸ்டிங் பண்ணி உன் குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ண வேண்டும். उसके लिए तू उपवास के साथ अपने पारिवारिक जीवन के लिए तुझे प्रार्थना करना है, கல்யாணம் ஆன பிறகு ஒன்றும் சரிப்படுத்த முடியாது. विवाह के बाद तू सही करे ये नहीं होगा, ஆனா அதுக்கு முன்னாடி நீ கர்த்தருக்காய் காத்திரு. तो उसके पहले ही परमेश्वर की बात जो கர்த்தர் தெரிந்து கொண்ட நபரை தர வேண்டும். परमेश्वर जो तेरे लिए रख चुका है वो पार्टनर आपको என்னுடைய दे, குடும்ப வாழ்க்கை பயணம் வெற்றியா இருக்க வேண்டும். मेरे जीवन रूप की यात्रा एक जय जीवन என் होने கர்த்தர் पाए, எப்போதும் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும். ये यहोवा हमेशा मेरे आगे चलने पाए, அதுக்காக நீங்க காத்திருங்க. उसके लिए आप इंतजार करें, அப்பொழுது கர்த்தர் உன் குடும்ப வாழ்க்கையை उस ஆசீர்வதிப்பார். समय परमेश्वर आपके पारिवारिक जीवन को அல்லேலூயா. आशीष देगा. புதிய தொழில் தொடங்க யார் திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? नए धंधे व्यापार को शुरू करने के लिए कौन அது ஒரு बना रहा புதிய है? வாழ்க்கை பயணம் அல்லவா? क्या वो एक नई यात्रा नहीं, அதற்கு முன்பு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருங்கள். उसके पहले आप प्रभु के चरणों पर बने रहें, ஒரு புதிய கடையை வாடகைக்கு எடுக்க போறீங்களா? क्या एक नई दुकान आप किराए पर लेना ஒரு चाहते हैं, புதிய விலையை தர வாடகைக்கு வாங்கி ஒரு ஷெட் போடணும்னு நினைக்கிறீங்களா? या कि नई जगह खरीद कर वहां पर एक शेड डालना चाहते ஒரு हैं, புதிய தொழிலை தொடங்க திட்டமா? क्या नया धंधा सुनने की योजना எந்த है, ஒரு காரியமும் புதுசாய் செய்யும் முன்னாலே किसी भी नए कार्य को पहले करने से உபவாசித்து ஜெபியுங்கள். उपवास के साथ प्रार्थना करें, அதற்கு மதிப்புண்டு. उसकी योग्यता கர்த்தர் है, கனம் பண்ணுவார். परमेश्वर उसका आदर करेंगे, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று वो சொன்னார். कहता है जो मेरा आदर करता है मैं उनका आदर करूंगा, கர்த்தரை கனம் பண்ணி அவர் பாதத்திலே உபவாசத்தோடு காத்திருப்பீர்களாக. परमेश्वर का आदर करते हुए उसके उपवास के साथ उसके चरणों पर बने रहें, அப்பொழுது அந்த தொழிலிலே கர்த்தர் முன் செல்வார். तब उस व्यापार धंधे में यहोवा आगे அந்த चलेगा, வியாபாரத்தில் கர்த்தர் முன் செல்வார். उस व्यापार में यहोवा आगे चलेगा, புதிய வேலை வாய்ப்புக்காய் முயற்சி பண்ணுகிறவர்கள் नए
नौकरी काम के लिए கண்டிப்பாய் கர்த்தர் பாதத்தில் காத்திருக்க आप வேண்டும். निश्चित रूप से कि चरणों पर बने रहे। அங்கிருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்குன்னு உடனே அவசரப்படாதிருங்க. अचानक आए हुए उस ऑफर लेटर के लिए आप जल्दीबाजी ना ஆஃபர் करें। லெட்டருக்கு பதில் கொடுக்கிறதுக்கு முன்னாடி உபவாசித்து ஜெபியுங்க. उस ऑफर आए हुए को पहले आप उपवास के साथ प्रार्थना करें। கர்த்தர் அதை பார்ப்பார். परमेश्वर उसे देखेगा, அது அவரை கனம் பண்ணுவதாக்கும். वो उसे आदर करने की बात है, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். वो तुझे नहीं त्यागेगा। அல்லேலூயா. हालेलुया। எந்த ஒரு காரியத்திலும் தீர்மானம் எடுங்க. किसी भी कार्य में आप ऐसा निर्णय लें। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. உங்களை வழி நடத்தும்படி உங்களுக்கு முன்னே செல்லுகிற சேனைகளின் கர்த்தர் அவர். आपका मार्गदर्शन करने के लिए आपके आगे चलने वाला सेनाओं का यहोवा। கடைசியாக ஒரு காரியம், अंत में एक और बात, மூன்றாவதாக तीसरी வாசியுங்கள் ஏசாயா 45:2. यशायाह उसका 53वां वचन। நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि तेरे आगे चल के जो चौड़ा है तिरछा उसे सही बनाऊंगा। இது கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ये कोरेस को कहा हुआ वचन है। கோரேஸ் என்பவர் புறஜாதி ராஜா, ये जो राजा है वो अन्य जातियों का राजा है, பெர்சிய ராஜா. वो फारिस का राजा है। அவருக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனம். उसको एक भविष्यवाणी, ஏனென்றால் அவர் தேவ ஜனத்துக்கு ஆதரவானவர். क्योंकि वह परमेश्वर के लोगों के लिए सहायता करने वाला, தேவனுடைய ஆலயம் கட்ட ஆதரவான ராஜா. वो परमेश्वर के भवन को बनाने के लिए अनुमति देने वाला। எருசலேமின் ஆலயம் மறுபடி எடுப்பித்து கட்ட கோரேஸ் தான் கையெழுத்திட்டார். जो यरूशलेम में फिर से आलय बनने के लिए उसने ही उसको आज्ञा दी। அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை முதல் 4 வசனங்கள் பாருங்கள். उसको जो कह गए पहले 4 वचन देखिए। நான் வாசிக்கும் போது கவனியுங்கள். मैं पढ़ता हूँ, आप ध्यान दीजिए। கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. बहुत ही भविष्यवाणी प्यारी ஒரு है। பரிசுத்தவானுக்கு சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனங்கள். एक पवित्र संत को कहने वाली भविष्यवाणी அந்த பெர்சிய ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. उस फारस के राजा को कहा गया, காரணம் அவன் இஸ்ரவேலுக்கு அனுகூலமானவன், क्योंकि वो इस्राएलियों की सहायता करने वाला, தேவனுடைய ஆலயத்துக்காய் கையெழுத்திட்டவன். परमेश्वर के भवन को बनाने के लिए अपना हाथ देने वाला। அந்த தேவன் இன்றும் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். वो परमेश्वर आज भी कार्य करने में सामर्थ्य நம்முடைய है। தேசத்திலே हमारे देश में தேவனுக்கு தேவனுடைய காரியங்களுக்கு அனுகூலமான கோரேசுகள் எழும்ப வேண்டும். परमेश्वर के कार्य की सहायता के लिए கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று கையெழுத்து போடுகிற கோரேசுகள் எழும்ப வேண்டும். परमेश्वर को भवन को बनाने के लिए इस प्रकार कुस्त्रु राजा उत्पन्न होने पाए। அதற்கு கர்த்தர் இன்றைக்கு வல்லமை உள்ளவர். उसके लिए राजा आज भी सामर्थ्य है। அவர் நமக்கு முன்னே செல்லும் பொழுது, जब वो हमारे आगे चलेगा, தேவ ஜனத்தின் முன்னே செல்லும் பொழுது, परमेश्वर के लोगों के आगे தேவ चलेगा, ஜனத்துக்காக வேண்டி परमेश्वर के लोगों के लिए ராஜாக்களை எழுப்புவார், राजों को उठाएगा, அதிகாரிகளை எழுப்புவார், अधिकारियों को उठाएगा, அவர்களை அபிஷேகம் பண்ணுவார். उन्हें अभिषेक करेगा। பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மை போன்ற அபிஷேகம் என்று நினைக்க வேண்டாம். पवित्र आत्मा का अभिषेक हमारे समान ऐसा ना இது என்ன सोचें। அபிஷேகம்? ये किस तरह का अभिषेक है? நமக்கான காரியங்களை செய்ய வேண்டிய அபிஷேகம். हमारे कार्य को करने के लिए अभिषेक। அல்லேலூயா. हालेलुया। அப்படி நம்முடைய தேசங்களில் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். इस तरह से हमारे देश में बदलाव को लेकर நம்முடைய आएगा। ஜெபங்கள் வீண் போகிறதில்லை. हमारी प्रार्थना व्यर्थ नहीं जाएगी। கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பது வீணாய் போகிறதில்லை. परमेश्वर के चरणों में बैठे रहना ये व्यर्थ கோரேஸ் नहीं होगा। ராஜாக்களை கர்த்தர் இந்தியாவில் எழுப்புவார். कुरेश
जैसे राजाओं को परमेश्वर भारत में ஒவ்வொரு उठाएगा, மாநிலங்களில் எழுப்புவார், हर एक राज्य में उठाएगा, மாவட்டங்களில் எழுப்புவார், हर एक जिले में उठाएगा, ஆலயத்தை கட்டுங்கள் என்று கையெழுத்து और போடுவார்கள். भवन को बनाए इस तरह से वो हस्ताक्षर அல்லேலூயா. करेगा। हालेलुया। இஸ்ரவேலின் நிமித்தமாக அப்படி செய்வார், इस्राएल के निमित्त யாக்கோபின் करेगा। நிமித்தமாக அப்படி वो செய்வார், याकूब के लिए करेगा, நம் நிமித்தமாய் அவனை பேர் சொல்லி அழைப்பார், हमारे कारण वो नाम लेकर बुलाएगा, நம் நிமித்தமாய் அவனுடைய வலது கையை பிடித்து அவனோடு பேசுவார். हमारे कारण उसका दाहिना हाथ पकड़कर बातें அவர் करेगा। சொல்லுவார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன், वो कहेगा कि मैं तेरे आगे चलूंगा और ऊंची ऊंची भूमि को चौरस நீ என் करूंगा। ஆலயத்துக்காய் உத்தரவிட்டவன், तू मेरे भवन को बनाने के लिए உன் ஆட்சி நிற்கும், तेरा राज्य बना रहेगा। உன் ஆட்சிக்கு கோணலானவைகளை நான் செம்மையாக்கி தருவேன், तेरे राज्य के लिए जो चौड़ा है उसको चौरस कर दूंगा। உன் ஆட்சி பொருளாதாரத்தில் விழுந்து போகாது, तेरा राज्य इस आर्थिक अवस्था में नहीं गिरेगा, உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன், और तेरे लिए लोहे के द्वारों को खोल இருப்பு दूंगा, தாழ்பாள்களை முறிப்பேன், और लोहे के बेड़ों को टुकड़े करूंगा, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவேன், जो अंधकार में है उसको दूंगा, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை தருவேன், और गुप्त स्थानों में हुए के दूंगा, சுவிஸ் பேங்க்ல இருக்கிற பணங்களை எல்லாம் கொண்டு வந்து தருவேன். स्विस बैंक में जो धन है वो लेकर आएगा। அல்லேலூயா. हालेलुया। நீ எப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு அனுகூலமாய் மாறுகிறாயோ जब से तू परमेश्वर के लिए लाभदायक हो गया है, அப்பதான் இது நடக்கும். तभी ऐसा होगा। நீ மேடை மேடையா கூக்குரல் இட்டதுனால இது நடக்காது. और मंच मंच भर में चिल्लाने से நீ नहीं, கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதிராக இருந்தால் यदि तू परमेश्वर के विरोध भवन के विरोध में பொக்கிஷங்கள் रहे, உனக்கு கிடைக்காது, धन तुझे नहीं मिलेगा, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், तेरी आर्थिक अवस्था எல்லாம் गिर கீழ் जाएगी, நோக்கி போகும். सभी उल्टा हो जाएगा। கர்த்தர் கோரேசை எழுப்பும் பொழுது जब यहोवा कुरिस्तु को उठाएगा, தேசம் நன்மையினால் நிரப்பப்படும், देश भलाई से भर जाएगा, கோணலானவைகள் செம்மையாக்கப்படும். और ऊंची ऊंची भूमि को चौरस करेगा। ஹalleluya. हालेलुया। நம்முடைய கர்த்தர் நமக்கு முன் செல்கையிலே हमारा परमेश्वर हमारे आगे चलने से நமக்காக இப்படிப்பட்டவர்களை பேர் சொல்லி அழைப்பார், वो हमारे लिए इस तरह से नाम लेकर அவருடைய बुलाएगा, வலது கரங்களை திடப்படுத்துவார். उनके दाहिने हाथ को मजबूत करेगा। இன்றைக்கு நல்லவர்கள் தேசத்தில் தள்ளாடுகிறார்கள், आज भला करने वाले देश में लड़खड़ा रहे हैं, தேசம் நன்றா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தலை தூக்க முடியவில்லை. और ये देश अच्छा रहे इस तरह से सोचने वाले सर नहीं उठा ஆனால் पा रहे हैं। யாக்கோபு நிமித்தம் கர்த்தர் இறங்குவார், लेकिन याकूब के लिए यहोवा தான் दया தெரிந்து கொண்ட करेगा, இஸ்ரவேல் நிமித்தம் கர்த்தர் இறங்குவார். अपने चुने हुए इस्राएल के नियमित ऐसा करेगा। கர்த்தருடைய சபையே, हे प्रभु की தேவ जन, ஜனமே, हे प्रभु के लोगों, உனக்கு முன் கர்த்தர் புறப்படும் பொழுது जब तेरे आगे यहोवा चलेगा, உனக்காக இந்த தேசமெங்கிலும் கோரேசுகள் எழும்புவார்கள். तेरे लिए पूरे देश में कुछ तो रास्ता கரங்களை कर தட்டி सकेंगे। கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய உபவாச ஜெபங்கள் வீணல்ல, हमारी उपास की प्रार्थना व्यर्थ नहीं நம்முடைய जाएगी, விழிப்பு ஜெபங்கள் வீணல்ல. हमारी रात की प्रार्थना व्यर्थ नहीं இரவு जाएगी, நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கையெடுக்கிறது வீணாய் போகிறதில்லை. रात्रि में हाथ उठाना हमारा व्यर्थ नहीं जाएगा, தேசத்தை தேவன் கடாட்சிப்பார், और देश पर यहोवा दया करेगा। தேவன் முன்னணியிலே வருவார், जब यहोवा आगे आएगा அவருடைய சபையை தேசத்திலே கனப்படுத்துவார். और इस देश में भवन का இன்றைக்கு आदर அவருடைய होगा। சபை ட்ரிபுலேஷன் உபத்திரவப்பட்ட சபை. आज के दिन ये कलीसिया है जो बहुत सताओं में जा रही है, சீக்கிரமாய் கர்த்தர் சபையை ட்ரையம்பன்ட் சர்ச்சாக ஜெயம் கொள்ளும் சபையாய் எழுப்புவார். जल्दी ही परमेश्वर एक जय कहने वाली भवन को कलीसिया में देगा। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு சபைகளை அடைத்து சீல் வைக்கிறார்கள். इन दिनों हम देखते हैं कि कलीसिया को बंद किया जाता है, அன்றைக்கு இவர்கள் எல்லாம் சபைக்குள் வந்து ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிடுவார்கள். उन दिन सभी इस जीवित परमेश्वर के आगे घुटने टेकेंगे। என் தேவன் வல்லவர், हमारा परमेश्वर सामर्थी है, கர்த்தர் வருவார், यहोवा आएगा, அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், उसके आगे आग भस्म करेगी, அவருக்கு சூழ பகா புசல் கொந்தளிப்பாய் और இருக்கும். आंधी भस्म करेगी। வரும் பொழுது சீனாய் மலை அதிர்ந்தது, उसके आने से सीना पर्वत कांप गया, பூமி அதிர்ந்தது. और भूमि कांप गई। இன்றைக்கு தேசத்திலே அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்க போகிறது. इन दिनों देश में ऐसा होने जा रहा है। சேனைகளின் கர்த்தருக்கு நேராய் ஜனங்கள் கையெடுப்பார்கள். सेनाओं परमेश्वर की यहोवा की ओर இயேசுவே தெய்வம் என்று वो சொல்லுவார்கள். कहेंगे कि यीशु ही परमेश्वर है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நம்முடைய கர்த்தர் வருவார். हमारा परमेश्वर आएगा மௌனமா இரா, और वो चुप न रहेगा, நமக்காய் யுத்தம் செய்கிறவர், हमारे लिए युद्ध करने நம்மை वाला, வழி நடத்துகிறவர், हमें मार्गदर्शन करने நமக்கு वाला, முன்னே கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். हमारे आगे आगे ऊंची ऊंची भूमि को चौरस விசுவாசத்தோடு करेगा। முழங்கால் படியிடுவோம். विश्वास के साथ घुटने கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். आप यहोवा को வாய் देखें, திறந்து விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறோம். मुंह खोलकर विश्वास के वचन से प्रार्थना कीजिए। எல்லாரும் உற்சாகமாக ஆமென் அல்லேலூயா எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்படியும் அப்படியும் படகு போல அசைந்து கர்த்தருக்கே எரிச்சல் வந்துடும். குயிக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க.
ஸ்தோத்திரம். வாய் திறவுங்கள், திறந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை இப்ப சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. எல்லா வாய்களும் திறக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கர்த்தர் எந்த வார்த்தை உங்க உள்ளத்துல போட்டார் அந்த வார்த்தை எடுத்து சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. நீங்க இப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் தேவன் எனக்கு இப்படி செய்வார்னு சொல்லுங்க. அந்த சாத்தான் அடி வாங்கி ஓடி போவான். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் வாய் திறந்து அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். இந்த அறிக்கையில தான் சாத்தான் ஓடி போகிறான். கர்த்தர் உங்களுக்கு முன்னணியில இறங்கி வருகிறார். நல்லா நல்லா சொல்லுங்க. எந்த வார்த்தை உங்க உள்ளத்துக்குள்ள இறங்கி வந்துச்சோ, எந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்துல போட்டாரோ அதை அப்படியே கேட்சப் பண்ணுங்க, அதை அப்படியே பிடிங்க, அப்படியே சொல்லுங்க. நல்லா நல்லா அறிக்கை பண்ணுங்க. ஒருவர் கூட அமைதலா இருக்கக்கூடாது. இது மௌனமா இருக்கிற ஜபம் அல்ல, இது வார்த்தை அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜபம். ஆமென். இந்த பிரசங்கத்தின் மூலம் கர்த்தர் உனக்கு சொன்னதை உன் கண்களுக்கு முன்னே செய்வார். விசுவாசத்தோட பேசுங்க. சும்மா ஸ்தோத்திரம் அல்ல, வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பா இப்படி நடக்க போறதுக்கா ஸ்தோத்திரம்னு தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க தளர்ந்து தளர்ந்து இருக்கிற வரைக்கும் சத்துரு உங்க தலைக்கு மேலதான் வருவான். நீ எழும்பினா அவன் ஓடி போவான். சேனைகளின் கர்த்தர் உனக்கு முன்னே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் ஒரு காரியம் செய்தே ஆகணும். அப்பா பாதத்தில் காத்திருப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் பாதத்தில் இருப்பதற்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஜெப நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்கள். சபையில வாங்க, ஒரு நாள் உட்காருங்க ஆண்டவர் பாதத்துல. அப்பா என் யுத்தத்துக்கு நான் என்ன செய்ய ஆண்டவரே, எந்த வழி செல்ல ஆண்டவரே, எப்பொழுது புறப்பட ஆண்டவரே என்று உட்கார்ந்து கேளுங்க, பொறுமையா கேளுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எனக்கு முன்னால வழிகாட்டுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. எனக்கு முன்னால சென்று கோணலானதை செவ்வையாக்குங்க. ஆதரவாளர்களை எழுப்பி தாங்க, அரசாங்கத்தில் எழுப்புங்க. ஆமீன். எல்லா இடங்களிலும் அனுகூலமுள்ள கோரேசுகளை எழுப்புங்க என்று சொல்லி நீங்க பொறுத்து காத்திருந்து ஜெபிக்கணும். அதுக்கு தீர்மானம் எடுத்தால் இன்று கர்த்தர் சொன்ன செய்தி உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீர்மானத்தை செய்திருவோம். ஒவ்வொருவரும் இன்னும் 2 வாரம் நமக்கு இருக்குது, 2 வாரங்கள் நமக்கு இருக்கிறது ஜெபம். ஒரு நாளை தெரிந்து கொள்ளுங்கள். லீவ் போட்டா லீவ் போடுங்க, எப்படியோ உங்க வசதி. ஹல்லேலூயா. ஒரு நாள் கடையை பூட்டினா கூட தப்பு கிடையாது. ஆமேன். அவசரம் வந்தா பூட்டத்தானே செய்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க ஒரு நாள், ஒரு நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? நேற்றுக்கு பகல் கூட்டத்தில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சிந்தனையை தந்தார். சிலர் தீர்மானம் எடுத்தீர்கள். ஆமென். அப்படிப்பட்டவர்களும் இப்பொழுது அந்த தீர்மானத்தை எடுத்தவர்களும் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காய் ஒரு சிறு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நேற்றைக்கு தீர்மானம் எடுத்தவங்களும் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறவங்களும், இது நான் கட்டாயப்படுத்துவது போல உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் இதனுடைய மகிமை பெரிதா இருக்கும், இதனுடைய கிரியை மகா பெரிதா இருக்கும். ஒரு நாள் சிலருக்கு ஒதுக்கவே முடியல. கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு ஆசை, ஆனா கர்த்தர் பாதத்தில் இருக்கிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்க முடியல. அது பெரிய தப்பு. ஆமேன். அன்பின் பிதாவே, கரம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் அடியான் ஜெபிக்கிறேன். அவர்கள் நினைத்தது போல ஒரு நாள் தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து பொறுமையாய் காத்திருந்து உம்மோடு இந்த காரியங்களை பேச உதவி செய்யும். தங்களுடைய யுத்தங்களை குறித்தும் தங்கள் வாழ்வின் பயணத்தை குறித்தும் தங்களுக்கு தடையாய் நிற்கின்ற அந்த அதிகாரங்கள் போன்ற காரியங்களை குறித்தும் தெளிவாய் அமர்ந்து பேசி ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் முன்னணியில் இறங்கி வந்து முசுக்கட்டை செடியின் நுனியிலே இரைச்சல் கேட்கப்பட
ஆமென். அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் முன்னும் பின்னுமாய் கர்த்தர் நடத்துகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, எங்களுக்காய் கோரேசுகளை எழுப்பி கோணலானவைகளை செவ்வையாக்குகிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும் என்று ஜெபிக்கிறோம். இதற்கு தடை உண்டாக்குற சத்துருவின் கிரியைகளை அழித்து போடும். இதை மறக்கடிக்கிற சத்துரு கிரியை அழித்து போடும். இதற்கு நல்ல உணர்வை தந்து அவர்கள் தீர்மானித்தபடியே செய்து மகாபரிய ஜெயத்தை வரும் நாட்களில் காண உதவி செய்யும். ஆசீர்வதியும். இப்பொழுதெல்லாம் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துங்க. நல்லா நல்லா கம்பீரமாய் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதியுங்கள். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வாயெல்லாம் நல்லா திறக்கட்டும், திறக்கட்டும். நல்ல துதி, நல்ல துதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு முன்னே வந்து யுத்தங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முன்னே மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் முன்னும் பின்னுமாய் வழி நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக கோரேசுகளை எழுப்பி கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரபா ஷகலபா தரபா கபலபா திரபலபா ஷந்துனமந்தலா. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த வார்த்தையினால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த விசுவாசத்தினால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த ஜெய கம்பீரத்தால் நிரப்பப்படுவதாக. இனி சோர்வு இல்லை, இனி தளர்வு இல்லை, இனி தள்ளாட்டம் இல்லை, இனி விசுவாச தைரியம், இனி கர்த்தரிடத்தில் பெரிய எதிர்பார்ப்பு, இனி மகிமையான வாழ்க்கை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்களோடு நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையை நாங்க சந்தோஷமாய் உட்கொண்டு ஆமேன் அப்படி செய்யும் என்று கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்னே சேனைகளின் கர்த்தர் வந்து எங்கள் சத்துருக்களை பட்சித்து எங்கள் யுத்தங்களில் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக நாதா. இந்த வார்த்தை கேட்ட ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இனி தோல்வி இருக்கவே கூடாது. அதற்கு தேவையான விசுவாசத்தையும் தைரியத்தையும் எதிர்பார்ப்பையும் அந்த கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பழக்கத்தையும் எங்களுக்கு தந்து விடுவீராக நாதா. அப்படியே எங்களுடைய வாழ்க்கை பயணம் எல்லாம் சாகும் வரை அல்லது கர்த்தருடைய வருகையில் உம்மை சந்திக்கும் வரை என் தகப்பனே, நீர் மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் பகலிலும் இரவிலும் எங்களை வழிநடத்த வேண்டும் அப்பா. எங்களுக்கு முன்னும் பின்னுமாக கர்த்தர் நின்று வெற்றியும் பாதுகாவலுமாய் எங்களை நடத்த வேண்டும் கர்த்தாவே. மாத்திரமல்ல, எங்களுக்கு முன்னே சென்று கோலனானவைகளை செவ்வையாக்க வேண்டும், கோரேசுகளை எழுப்ப வேண்டும், அந்தகாரத்தின் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எடுத்து தர வேண்டும். பெரிய ஆசீர்வாதங்கள் வர வேண்டும். எங்கள் சபையிலே அது நடக்க வேண்டும், எங்கள் தேசத்திலே நடக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த உபவாச நாட்களை வெற்றியின் நாட்களாய், வெற்றிக்கு அடித்தளம் போடுகிற நாட்களாய் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.